பரிசுத்த நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் உண்டாவதாக. இந்த மாலை பொழுதிலேயும் நாம் இவ்விதமாய் கூடி வரவும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு நாமும் நம்முடைய குடும்பங்களும் பலப்படவும் தேவன் நமக்கு பாராட்டியிருக்கிற அவருடைய அளவற்ற கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று முதல் ஒரு குறிப்பிட்ட தலைப்பின் கீழ் உங்களோடு நான் பேச போகிறேன். இது பல ஆண்டுகளாக, லிட்ரலாக சொல்லணும்னா பல ஆண்டுகளாக அநேகர் என்கிட்ட கேட்ட ஒரு காரியம். பாஸ்டர், நீங்கள் எல்லாம் பேசுகிறீங்க, இந்த பிள்ளைகளை வளர்க்குறத பற்றி கொஞ்சம் பேசுங்க. நான் அடிக்கடி நினைப்பேன், இது பெரிய பாடு தானே இது. இதில் நம்ம எல்லாம் நிறைய பேர் இதில் கஷ்டப்படுறத நான் உணர்றேன். இட்ஸ் இஸ் வெரி ரியல். நிறைய பேர் நிறைய காரியங்களை லைஃப்பில் சாதிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் வளர்க்குறது அப்படின்னும் போது அது ஒரு பெரிய டஃப் சாய்ஸாக மாறிட்டு வருது. எஸ்பெஷலாக நம்ம வாழ்கிற இந்த கலாச்சாரம், இந்த நவ நாகரிக உலகத்தில் பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிறதுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக மாறிட்டு இருக்கு. முந்தின காலங்களில் நம்ம படிக்காத பெற்றோர்லாம் இதில் பெரிய சாதனைகள் படைத்த போது நமக்கு படிப்பு, நமக்கு வசதிகள் எல்லாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் இது ஒரு பெரிய டஃப் சேலஞ்சாக இருக்குது. ஒரு 2 வயசு பிள்ளை அப்பா அம்மாவை உண்டில் நாக்குது. அப்பா அம்மா பம்பரை மாதிரி சுற்றுறாங்க. அதுக்காக அது அவங்கள ஆட்டி படைக்குது. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. நிறைய பேர் டிசிப்ளின் பண்ண முடியலை. நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியல. சில பேர் இந்த பிரச்சனை கைமீறி போனதாக நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இந்த வாரத்திலிருந்து கர்த்தருக்கு சித்தமானா நான் இதை பற்றி உங்களோட பேச போகிறேன். இது நான் ரொம்ப ஆழ்ந்த தியானமும் ஜெபமும் இதற்கு பின்பாக இருக்குது. நானும் ஒரு யங் ஃபாதர் தான். எல்லாம் நான் கற்று தேறிட்டேன்னு சொல்ல முடியாது. என் பையன் இன்னும் டீனேஜராக கூட மாறலை. அவன் இன்னும் ஒரு சைல்டாக தான் இருக்கான். இஸ் ஜஸ்ட் 11 years old. அதனால் எனக்கு பிள்ளையாக இருந்து பழக்கம் நிறையா இருக்கே தவிர தகப்பனாக இருந்து எனக்கு மொத்தமே இருக்கிற அனுபவம் 11 years தான். ஆனால் இந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரியில் அதிகமான ஆண்டுகள் எனக்கு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 18 வயசுலேருந்தே நான் அந்த சில்ட்ரன் மினிஸ்ட்ரி, டீன் மினிஸ்ட்ரி, மற்ற பிள்ளைகளுக்கு ஒரு சகோதரனாக, சில வேளையில் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதராக இருந்து அவர்களை வளர்த்தெடுத்த கொஞ்சம் அனுபவம் இருக்குது. நான் அதெல்லாம் சார்ந்து கொள்ளலை. இன்றைக்கு நானும் உங்கள் நடுவில் ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தான் உட்கார்றேன், பேசுகிறேன். கர்த்தர் என் வாயை தான் பயன்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு என்னுடைய ஜெபம் என்னென்னா, ஆண்டவரே, நான் என் அனுபவத்தில் இருந்தில்ல, கர்த்தருடைய வேதத்திலிருந்து நான் போதிக்கிற காரியங்களை எனக்கும் நீங்கள் போதிங்க, நானும் இதில் தேர்றதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்ற ஜெபத்தோடும் தாழ்மையோடும் நான் இவைகளை உங்களுக்கு முன்பாக படைக்க விரும்புகிறேன். நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் பின்பு தொடரலாம். செல்ஃபோன்லாம் தயவுசெய்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ரிங் ஆக விடாதீங்க. சைலண்டில் போட்டுருங்க. இது வரைக்கும் போடாட்டி கூட போட்டுருங்க தயவுசெய்து. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 127 சங்கீதம் 4 வசனம். 127 சங்கீதம் 4 வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். ஒரு தகப்பனாக, தாயாக, பெற்றோராக நாம் மாறுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அது உண்மையாகவே ஒரு பெரிய பாக்கியம். ஆனால் வேதத்திலே நீங்கள் வாசிப்பீர்களானால் அநேக பெற்றோர்களை பற்றி வேதம் எழுதுகிற அதே வேத புஸ்தகம் மறுபக்கத்தில் பெரிய பரிசுத்தவான்கள் கூட பிள்ளைகளே இல்லாமல், பிள்ளை பெறாமலே அவர்கள் வாழ்ந்து முடித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். நான் ஏன் இதை ஆரம்பத்திலே சொல்கிறேன்னா, ஒரு சிலர் இங்கே இருப்பீங்க, பாஸ்டர் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு பேசுகிறீங்க, பிள்ளைகளை வளர்க்கிறத பற்றி பேசுகிறீங்க, எங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லை பாஸ்டர், நாங்கள் பல வருஷமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்பலை. உங்களுக்கு நான் 2 காரியங்களை சொல்லுவேன். முதலாவது, கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளை தருவார். அதனால் நீங்கள் இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. 2 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் கர்த்தர் எங்களுக்கு திருமணமாகி 7வது ஆண்டில் தான் பிள்ளையை கொடுத்தார். நாங்கள் அதற்காக எவ்வளவோ பிரயாசம் எடுத்தோம், எவ்வளவோ அலைந்து திரிந்தோம்.
அதனால் நாங்கள் பட்ட அவமானம், நிந்தை வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. அந்த பாதை ரொம்ப ரொம்ப கடினமான பாதை. கணவன் மனைவியாக நாங்கள் அந்த பாதையை நாங்கள் கடந்து போயிருக்கோம். விசேஷமாக ஒரு பெரிய சபையில் ஒரு ஊழியனாக இருக்கும்போது அநேகருடைய கேள்விகள், பரிகாசங்கள், விசுவாசிகள் எழும்பி சில கேள்விகள் கேட்டது, சில வீடுகளுக்கு போகும்போது கேட்கப்பட்ட கேள்விகள்லாம் மனதை அப்படியே தைக்கிறது போல இருக்கும். அப்படி அவங்க காயப்படுத்தி சிலர் பேசுவாங்க. இதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம். ஒரு குறிப்பிட்ட மாதத்தில் நாங்கள் தொடர்ந்து செக்கப்லாம் போயிட்டு இருந்தோம். எல்லாம் ஒவ்வொரு விசுவாசி, ஒவ்வொரு நண்பன், ஒவ்வொரு குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம். கடைசியாக ஒரு டாக்டர்கிட்ட போனோம். அவங்க நிறைய டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. தொடர்ந்து சில மெடிக்கேஷன்லாம் கொடுத்தாங்க. அந்த குறிப்பிட்ட மாதத்தில் ஒரு டெஸ்ட் எடுத்து முடிக்கும்போது அவங்க சொன்னாங்க, இந்த மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு பிறக்காது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம், இப்போ பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் பெரிய அதிசயம் என்னன்னா, அந்த மாதம்தான் என் மனைவி கருதரித்தாள். அது ஒரு பெரிய அதிசயம் எங்களுக்கு. நாங்கள் நம்பவே முடியலை. டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொன்ன இடத்துல கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினார். அதனால இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் நீங்கள் சோர்ந்து போகாதீங்கன்னு நான் சொல்ல வர்றேன். நீங்கள் பயந்துடாதீங்க, கலக்கப்படாதீங்க. சந்தோஷமாகவும் விசுவாசத்தோட நம்பிக்கையும் கர்த்தரை தேடுங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, பாஸ்டர் எங்களுக்கு பிள்ளை பாக்கியமே எங்களுக்கு இல்லை, அவர்களை பற்றிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்றைக்கு சாயங்காலம் யோசிச்சுட்டு இருந்தேன். சில பெரிய பரிசுத்தவான்கள் தங்கள் வாழ்க்கையில் அவருடைய முதிர் வயது வரைக்கும் பிள்ளைகள் இல்லாமலே மரித்திருக்கிறார்கள். உதாரணமாக, இரவு பகலாய் தேவரை நோக்கி ஜெபித்த அன்னாள், அவளுக்கு கணவனும் இறந்துட்டாரு, பிள்ளைகளும் அவளுக்கு இல்லை. அவள் கடைசி வரைக்கும் அவள் பிள்ளை இல்லாதவளாக தான் அவள் வாழ்ந்ததை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற பெரிய பரிசுத்தவான்கள் பெற்றோருக்கு ஆலோசனை சொல்லி, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி, வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லி, ஊழியர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொன்ன அந்த மனிதனுக்கு பிள்ளைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்குள்ள உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம் காலத்தில் வாழ்கிற அநேக பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்களுடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அந்த கிருபை, அந்த தயவை தேவன் பாராட்டவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன செய்தேன்? பெற்றேன். 1 தீமோத்தேயு 1:2 நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்றார். அப்போ அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு பிள்ளை என்று சொல்வதற்கு யாருமே இல்லாவிட்டாலும், தீமோத்தேயு போன்ற அநேக மக்களை சுவிசேஷத்தினாலே, தேவ வசனத்தினாலே, இன்னொரு விதமாய் சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஏராளம் பிள்ளைகளை அவர் உலகம் முழுவதும் பெற்றெடுத்த ஒரு தகப்பனாக அவர் விளங்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக கர்த்தர் நமக்கு சரீர பிரகாரமாக பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இன்னொரு கேட்டகரி கூட இருக்கிறாங்க. அவங்க யார் தெரியுமா? மொர்தெகாயை போன்றவர்கள். மொர்தெகாய்க்கு சொந்த பிள்ளை இல்லை, ஆனால் அவர் தன்னுடைய சொந்தத்தில் உள்ள பிள்ளையாகிய எஸ்தரை தன்னுடைய மகளாக எடுத்து என்ன செய்தார்? வளர்த்து கடைசியிலே அவளை ராஜகுமாரத்தியாக நிறுத்துவதற்கு கர்த்தர் இந்த மொர்தெகாயை பயன்படுத்தினார். அப்போ யூ குட் பி a physical parent, you could be a spiritual parent, you could be a relational parent. நீங்க ஒரு உறவுக்காரராக, உங்களுக்கு சொந்த பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெறாத தாயாக, தகப்பனாக நீங்க இருக்கலாம்.
நீங்க ஒரு சித்தப்பாவாக, மாமாவாக, ஏதோ ஒரு உறவுல சிறப்பிள்ளைகளை நீங்க வளர்த்தெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருப்பார். ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், எல்லாருக்கும் ஒரே அழைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவரவர்களுடைய திராணிக்கு தக்க விதமாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால என் செய்தியை கேட்கிற யாருமே, பாஸ்டர் இந்த செய்தி எனக்கு பொருந்தாதுன்னு மட்டும் நீங்க சொல்லவே முடியாது. நீங்க சரீர பிரகாரமான பெற்றோராக இருந்தாலும் இன்றைக்குள்ள செய்தி உங்களுக்கு பொருந்தும். ஆவிக்குரிய பெற்றோராக இருந்தாலும் உங்களுக்கு செய்தி பொருந்தும். உங்கள் சொந்தங்களுக்கு நீங்க தகப்பனாக, தாயாக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நிறுத்தி இருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு பொருந்தும். ஆகவே இன்றைக்கு நீங்க செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே எந்த நிலையில எங்களை, எங்க குடும்பத்தை நீங்க அழைச்சிருக்கிறீங்களோ அந்த நிலையில எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த பாக்கியத்தை, கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் எங்களுக்கு கிடைக்கும் இந்த பலன், அது எங்களுடைய சரீரத்திலிருந்து பிறந்திருக்கலாம் அல்லது எங்கள் சரீரத்திலிருந்து பிறக்காமல் ஆவிக்குரிய ரீதியிலே சுவிசேஷத்திலே சொந்தங்கள் மூலமாக நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளாக எங்க வாழ்க்கையில் இருக்கலாம். யாரா இருந்தாலும் நாங்க சிறந்த பெற்றோரா இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்கிற ஜெபத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் நான் அந்த வசனத்துக்கு வருகிறேன். 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கும் பலன். 127:3 மன்னித்துக் கொள்ளுங்கள். அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் சுதந்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ளணும். நாம பொதுவாக பேசுகிறது போல என்னுடைய பிள்ளை அப்படின்னு நாம சொல்றதை விட, நம்முடைய பிள்ளைகள் யாருடையவர்கள் அப்படின்னா, அவர்களை உண்டாக்கின கர்த்தருடையவர்கள். இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். உண்மையா சொல்ல போனா, பெற்றோர், பாஸ்டர் ஏன் வயிற்றுல தான் இந்த பிள்ளை பிறந்தான், ஏன் கர்ப்பத்தில் உருவானா நீங்க சொன்னாலும் அந்த பிள்ளை உண்மையா பார்த்தா உங்க பிள்ளை இல்லை. அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், அது கர்த்தரால் உண்டான பலன். அப்போ நம்மளை கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறார்னா, இந்த பிள்ளையை பிறக்க பண்ணினது எதனால, எதற்காக என்று கேட்டால், அந்த பிள்ளைக்கு நல்ல உக்ரானத்துவம் உள்ளவர்களாக, உத்தரவாதம் உள்ள பெற்றோராக அந்த பிள்ளைகளை உருவாக்கின நமக்கு கொடுத்த தேவனுக்கு முன்பாக அந்த பிள்ளைகளை நிறுத்துவதனுடைய உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. நீங்க இந்த 127ஆம் சங்கீதத்தை தாண்டி 128ஆம் சங்கீதத்துக்கு நீங்க வருவீங்களானா, இதே போல பிள்ளைகளை பற்றி எழுதி இருக்கிறது. அல்ல 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா, அங்க ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் குறிப்பிடுறேன். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் எப்படி இருப்பாங்க? ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்க. சரி, இப்ப இந்த ரெண்டு பகுதியும் நீங்க பக்கத்தில் வச்சுக்கணும். 128ஆம் சங்கீதத்தில் பிள்ளைகள் எப்படி தோன்றுகிறார்கள், காண்பிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, அவங்க ஒலிவ மரத்தின் கன்றுகளை போல இருக்காங்க. ஆஃப் ஷூட்ஸ், சின்ன சின்ன கன்றுகள், கிளைகள் போல. அப்போதான் அவங்க முளைச்சு வெளியே வர்றாங்க. இது குழந்தைகள். ஆனா 127ஆம் சங்கீதத்துக்கு நீங்க வருவீங்களானா, அவர்களை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்க பார்ப்பீங்களானா, இப்போ நீங்க 5-6 வசனங்களை பாருங்க. அங்க வாசிக்கிறோம், அந்த பிள்ளைகளை பற்றி எழுதும்போது, வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள், அவைகளால் தன் அம்பரா துணியை நிரப்பின புருஷன் பாக்கியவான், அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலிலே சத்துருக்களோடே பேசுவார்கள். அப்போ உன்னை கவனிக்கணும், பிள்ளைகள் பிறக்கும் போது அவங்க பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்று மாதிரி தான் இருக்கிறாங்க. தேர் வெரி ஸ்மால். பட் நாம நினைத்து பார்க்கிறதுக்கு முன்பாக, நம்ம சுதாரிக்கிறதுக்கு முன்பாக, இந்த பிள்ளை யாராக வளரப் போகிறான், வளர்ந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்னா, வால வயதின் புத்திரராக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. என்றைக்குமே இந்த பிள்ளைகள் குழந்தைகளாக இருக்க போறதில்லை. நாம் நினைத்து பார்ப்பதற்கு முன்பாக வளர்ந்துருவாங்க. நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக எங்கள் வீட்டில் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம பிள்ளை இப்போதான் பிறந்த மாதிரி இருக்கு, என் தோளுக்கிட்ட வந்துட்டான், எவ்வளோ வேகமாக வளர்றாங்க, இன்னும் 2 வருஷம் ஆனால் ஹீ பிகம்ஸ் அ டீனேஜர். இது ஆச்சரியமாக இருக்கு. எப்படி நிறைய பெற்றோர் இதான் நீங்கள் நினைப்பீங்க, இப்போதான் மடியில் தவண்ட குழந்தை மாதிரி இருக்கு, பற்றா திடீர்னு வயசுக்கு வந்துருச்சு, பெரிய பிள்ளையாயிருச்சு, நம்ம தலைக்கு மேலே இருக்கு, நமக்கே ஆலோசனை கொடுக்குது, வேகமாக வளர்ந்துட்டான், அதுக்குள்ளேயே 12th வந்துருச்சு, அதுக்குள்ளேயே காலேஜ் போயிட்டான், அதுக்குள்ளேயும் அவ பெரிய காரியங்களை சிந்திக்க ஆரம்பிச்சா, இப்போ
திருமண வயதுக்கு வந்துட்டாளே, வேகமா இது நடக்க போகுது, இது ரொம்ப வேகமா நடக்க போகுது. ஆனா நல்லா கவனிங்க, இந்த கன்று, இந்த ஒலிவ மர கன்று குழந்தை அப்படின்ற பருவத்திற்கும் இந்த வாலிபம் அப்படின்ற பருவத்திற்கும் ரொம்ப காலம்லாம் இல்லை, இடையில வேகமான ஒரு வளர்ச்சி இருக்கு. ஆனா அந்த வளர்ந்து அந்த வயதுக்கு அவங்க வரும்போது அவர்கள் யாராக கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தப்படணும்னா, அவங்க பலவான் கையில் இருக்கிற அம்புகளாக நிறுத்தப்படணும். அப்போ பிறக்கும்போது அது ஒரு ஒலிவ மரக்கன்று, அதுவும் மரம்தான். கொஞ்ச நாள் ஆன பிறகு அது யாரா மாறணும்னா அம்பாக மாறணும். அந்த அம்பும் மரத்துண்டு தான். அப்போ கிளையாக ஒரு சின்ன நாற்றாக வளருகிற இதே பிள்ளை ஒரு அம்பாக உருவாக்கப்பட வேண்டும். அம்புகள் மரத்திலே காய்க்காது, அதை நீங்கள் அங்கிருந்து எடுத்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. அதற்கு ஒரு கால அளவுக்குள்ள இந்த மரக்கட்டையை, இந்த சின்ன கன்றை வளரும் போது அதை எடுத்து அதை ஷேப் பண்ணி அதை உருவாக்கி அதை ஷார்பன் பண்ணி அதை கூராக்கி அதை ஒரு எந்திரமாக, ஒரு ஆயுதமாக அதை மாற்ற வேண்டியது அவசியம். அதுதான் பேரண்டிங். நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளையை பெற்ற உடனே, பிள்ளை பிறந்த உடனே நம்ம சாதிச்சு முடிச்சிட்டோம், நம்முடைய பணி முடிந்து விட்டது, உத்தரவாதம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. நோ நோ நோ. உண்மையாக சொல்லப்போனால் அதுக்கப்புறமா தான் ஆரம்பிக்குது வேலையே. அப்போ கன்றாக வளருகிற அந்த பிள்ளையை, ஒலிவ மர கன்றாக வளருகிற பிள்ளையை நான் ஒரு அம்பாக மாற்ற வேண்டும். அப்படி நான் என் பிள்ளையை நான் மாற்றுவேனானால், அதனால் என்னுடைய அம்பரா துணியை நான் நிரப்புவேனானால், நான் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் நான் கனமடைந்தவனாய் நான் இருப்பேன். கர்த்தருக்கு முன்பாக நான் மேன்மை பாராட்டத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை இருக்கும். அப்போ மை ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் டு ஷேப் மை சில்ட்ரன், ஷார்பன் மை சில்ட்ரன் அண்ட் சேவ் தெம் ஃபார் யூஸ் லேட்டர் ஆஸ் அ பேரண்ட். ஒரு தகப்பனாக இந்த கன்றாக வளருகிற இந்த மரக்கட்டையை நான் எடுத்து கூராக்கி அதை நான் உருவாக்கி அதை என்னோட அம்பரா துணியில் சேர்த்து வைக்கிற பணியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நமக்கு கொடுக்கப்பட்ட காலம் ரொம்ப கம்மி. நீங்கள் நினைக்கிறது போல ரொம்ப நாள் நம்மகிட்ட இல்லை. இந்த பிள்ளை வளர்கிற காலம்ன்றது ரொம்ப குறைவு. கொஞ்ச நாட்களில் நீங்கள் நினச்சி பார்க்கறதுக்கு முன்னால் கூட்டை விட்டு அந்த பிள்ளை பறந்துடும். அந்த பிள்ளை இண்டிபெண்ட் ஆகிடும். அந்த பிள்ளை ஒரு குடும்பத்தின் தலைவனாக, தலைவியாக மாறிடும். வேதத்தில் வாசிக்கிறது போல புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு என்ன செய்வான்? இசைந்திருப்பான். அவர்கள் 2 பேரும் ஒரு மாம்சம் ஆயிடுவாங்க. அப்போது நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ், நம்ம அவர்கள் மேல் செலுத்தக்கூடிய தாக்கம், ஆதிக்கம், அவர்களை உருவாக்குறது எல்லாமே எங்கே இருக்குன்னா, ரொம்ப குறுகிய கால வட்டத்துக்குள்ளே நாம் அவங்கள உருவாக்காட்டி நம்ம கையை விட்டு ஒரு நாள் அவங்க என்ன போயிடுவாங்க? வேறு ஒரு இடத்துக்கு மாறி போயிடுவாங்க. அடுத்த கூட்டுக்கு பறந்துருவாங்க. தங்களுடைய சொந்த கூடுகளை கட்டுறதுக்கு பறந்துருவாங்க. அதற்கு முன்பாக நமக்கு இருக்கும் கொஞ்ச காலத்துக்குள்ள அவர்களை உருவாக்கி ஆளாக்குவதற்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக, விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. ஒவ்வொருவருடைய கடமை. அப்படி நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருப்போமானால் முடிவிலே நாம் கனப்பெற்றவர்களாய் நாம் இருப்போம். நாம் உண்மையாகவே மகிழ்ச்சி உள்ளவர்களாய் நம்முடைய ஒரு பெற்றோர் என்ற நிலையில் நான் ஆண்டவருக்கு முன்பாக எனக்கு கொடுத்த பிள்ளையை நான் நிறுத்தி இருக்கிறேன். இந்த ஆவிக்குரிய பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன், விசுவாசத்தில் பிள்ளையை நான் உருவாக்கி இருக்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக நாம் நிறுத்த முடியும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கு மாலையில் நான் எடுத்துக்கொண்ட ஒரு சப் டாபிக் என்னன்னு கேட்டால், ஹவு கேன் வி டர்ன் தி ஆலிவ் ஷூட்ஸ் இன்டு ஆரோஸ். ஒலிவ மர கன்றுகளை எவ்வாறு அம்புகளாக மாற்றுவது? ஒலிவ மர கன்றுகளை போல உள்ள பிள்ளைகளை வால வயதின் அம்புகளாக எவ்வாறு மாற்றுவது? இன்னொரு விதமாய் சொன்னால், என் பிள்ளைகளை நான் எப்படி பிரயோஜனம் உள்ளவர்களாக, பலம் உள்ளவர்களாக, கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிறவர்களாக நான் உருவாக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? பெற்றோரின் கடமை என்ன? நான் இன்றைக்கு இதை குறித்து பேச போகிறேன். என்னுடைய இருதயத்தில் 7 காரியங்கள் இருந்தது.
எனக்கு தெரியும் இன்றைக்கு மாலைக்குள்ளே நான் 7 முடிக்க முடியாது. அதனால் நானே என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி 4 பேச போகிறேன். அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் மீதமுள்ள 3 உங்களோடு பேச போகிறேன். ஒரு பிள்ளையை உருவாக்குவதில் ஒரு பெற்றோருக்குள்ள 7 உத்தரவாதங்கள், 7 நடைமுறையான நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்முடைய பங்களிப்பு அங்கே எப்படி இருக்கிறது? எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1, முதலாவது குறிப்பு எழுதி கொள்ளுங்க. Have a delightful passion for parenting. பெற்றோராய் இருப்பதற்கு மகிழ்ச்சியான வாஞ்சை தேவை. இன்னொரு விதமாய் சொன்னால் மனோவாஞ்சை தேவை. பெற்றோராய் இருப்பதற்கு மனோவாஞ்சை, மகிழ்ச்சியான ஒரு வாஞ்சை நமக்கு தேவை. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 29ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 15ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 29:15. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளை, இது பேரும் பிள்ளை தான். இந்த பிள்ளைக்கு நிச்சயமாய் ஒரு தாய் தகப்பன் இருந்திருப்பார்கள். ஆனால் இந்த பிள்ளையினுடைய நிலை என்னன்னு கேட்டால், தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய தாயும் தன்னுடைய தகப்பனும் அந்த பிள்ளையை விட்டு விட்டார்கள். நல்லா கவனிக்கணும். நீங்க பிள்ளையை பெற்றெடுப்பது என்பது ஒரு வேதனையான ஒரு செயல், ஒரு காரியம். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்து முடித்தவுடனே அந்த செயல் நின்று போகிறதில்லை. உண்மையால் சொல்ல போனால் அவர்களை பராமரிப்பதும் அவர்களை உருவாக்குவதும் பிறந்த நாளிலிருந்து துவங்குகிறது. ஆனால் வேதனையோடு நான் சொல்லுகிறேன், அநேக பெற்றோர் தன்னுடைய கர்ப்பிணி மனைவியை பராமரித்து அவளுக்கு வேண்டிய எல்லா மருத்துவ உதவிகளையும் செய்து அந்த பிள்ளை சுகமாக சரீரத்தில் பிறக்க வேண்டும் என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துகிற நிறைய தாய் தகப்பன்மார் பிள்ளை பெற்ற பின்பு, பிறந்த பின்பு அந்த பிள்ளையின் மேலே கருத்தோடும் மகிழ்ச்சியான வாஞ்சையோடும் அந்த பிள்ளையை வளர்ப்பதிலே அவர்கள் விருப்பத்தையும் நாட்டத்தையும் அவர்கள் காட்டுவதில்லை. நான் சொல்றது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். அநேக தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளை மொத்தமாக கண்டுகொள்வதே இல்லை. அவர்கள் வளர்ச்சி, அவர்களுடைய முதிர்ச்சி, அவர்களை பராமரித்தல், அவர்களை கண்காணிப்பது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆலோசனை, அவர்களை நடத்த வேண்டிய வழிகளில் நடத்தி அவர்களை கண்காணித்து பராமரிப்பதை அநேக பெற்றோர், அநேக தகப்பன்மார், தாயார் கூட இந்த காலங்களில் மிக கவனமாய் அதை எடுத்து செய்வதில்லை. வேதனையோடு நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேக பெற்றோர் தகப்பன்மார் தங்கள் பிள்ளைகளோடு நேரத்தை செலவழிப்பதை விட தங்களுடைய இளம் வயதினுடைய நண்பர்களோடு நேரத்தை செலவழிப்பதை விரும்புகிறார்கள். வேதனையோடு சொல்லுகிறேன், அநேக தாய்மார் தங்கள் பிள்ளைகளை கவனித்து வளர்ப்பதை விட தங்களுடைய டிவி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து பல மணி நேரம் வேறு ஒருவருடைய கதையை கேட்பதிலே மிகுந்த ஆர்வமாய் இருக்கிறார்கள். இந்த காலத்தில், நவயுக காலத்தில் உள்ள இளம் பிள்ளைகள் தாய்மாராய் மாறுகிற அவலம் என்னவென்று கேட்டால், அவருடைய வாழ்க்கையில இளம் தாய்மாருடைய அவலம் என்னவென்று கேட்டால், இன்றைக்கு இளம் தாய்மார் தங்கள் பிள்ளைகளை பார்ப்பதை விட தங்கள் மொபைல் போனுக்கு அடிக்டா இருக்காங்க. அந்த மொபைல்லே தான் தங்கள் லைஃப் அவங்க வாழ்றாங்களே தவிர அந்த பிள்ளைக்கு நாம கவனம் செலுத்த வேண்டும் என்கிறது அநேக பெற்றோருக்கு ஒரு ஆர்வமோ ஆசையோ நேரமோ அதற்கு கொடுக்கப்படுவதே இல்லை. இன்றைக்கு அநேக தாய்மார் தகப்பன்மார் பிள்ளைகள் வளர்ப்பை யார்கிட்ட அவங்க தத்து கொடுத்துட்டாங்கன்னு கேட்டா, அவங்க தாத்தாட்ட கொடுத்துட்டாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட கொடுத்து நீங்க வளங்க. அப்பா அவங்க அப்பா அம்மாவை பார்த்தீங்கன்னா இவர்களையும் வளர்த்து இவர்களுடைய பிள்ளைகளையும் யார் வளர்க்கணும்? இப்போ தாத்தா பாட்டி வளர்க்குறாங்க. இவங்களுக்கு பிள்ளையில என்ன நடக்குது, என்ன அவங்க செய்கிறாங்க, அவங்க பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்க வளர்ச்சி என்ன, இதை பற்றி எதையுமே கண்டுகொள்றாரு. சாப்பிட்டாங்களான்னு கூட கவனிக்கிறது கிடையாது. தாத்தாட்ட பாட்டிகிட்ட, சிலர் இன்னும் மோசம், வேலைக்காரர்கள்ட்ட விட்டுறாங்க.
வேலைக்காரிகள் தான் பராமரிக்கிறாங்க. பெற்றோருக்கு அதிலே ஆர்வமே இல்லை. பிள்ளை பெறணுன்றதுல ஆர்வம் இருக்கு, பிள்ளை வேணுன்றதுக்கு ஜெபிக்கிறாங்க. ஆனா பிள்ளைகளுக்காக அந்த பராமரிப்பை, நேரத்தை கொடுப்பது அநேகர் கிடையாது. விசேஷமா நான் சொல்றேன், சில பெற்றோர் இருக்கிறாங்க, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை பராமரிப்பதை விட அவர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னு கேட்டா, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் அவங்க என்ன வேலை செய்யறாங்க, அவர்களுக்கு என்ன ப்ரமோஷன் கிடைக்குது, அவர்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குது, அனுதினமும் கொடுக்கப்பட்ட வேலையை நான் முடிச்சிட்டேன்னா, என்னுடைய உத்தரவாதங்களை யாரோ ஒருத்தருடைய வேலைக்கு நான் முடிச்சிட்டேன்னா, இதுல தான் ரொம்ப தீவிரமாக ஆர்வமா இருக்கிறாங்களே தவிர, தான் கண்ணுக்கு முன்னாடி ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளை அவங்க என்ன செய்யறது இல்லைன்னா, அந்த அளவு கருத்தோடு, கவனத்தோடு, ஆர்வத்தோடு அவங்க என்ன செய்யறது இல்லைன்னா கவனம் செலுத்துறது இல்லை. Their jobs are more important than their children. Their promotion is more important than the children. அவங்களுடைய அவார்ட்ஸ் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கு. அவங்களுடைய சேவிங்ஸ், அவங்களுடைய பணம், அவங்களுடைய சேமிப்பு, வசதிகள், கம்ஃபர்ட் ஜோன், இதுதான் அவர்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கு. பிள்ளைகளை வளர்ப்பதை விட இப்படி அவர்களை பராமரிப்பு இல்லாம விடுறாங்க. There are so many children who grow up without any attention. எந்த கவனிப்போ எந்த பராமரிப்போ இல்லாம, என்ன மிஞ்சி போன அதிகபட்ச பராமரிப்பு என்னன்னா 3 வேளை சாப்பாடு கிடைக்குது, பிள்ளைக்குன்னு தனி பெட்ரூம், தனி பெட், பிங்க் கலர்ல பெண் பிள்ளைக்கு, ப்ளூ கலர்ல ஆம்பளை பையனுக்கு, இதெல்லாம் நல்லா பார்க்க தெரியுது. ஆனா பிள்ளையினுடைய வளர்ச்சியில கொஞ்சமாகிலும் ஒரு கவனம் செலுத்தி என் பிள்ளை எப்படி வளருகிறாங்க அப்படின்னு கண்காணிக்கிற கண்காணிப்போ பராமரிப்போ இன்றைக்கு அநேக வீடுகளில் இல்லை. தங்கள் சொந்த பிள்ளைகளோடு பேசவோ அந்த பிள்ளைகளோடு விளையாடுவதோ அநேக பெற்றோருக்கு பழக்கமே இல்லை. இன்றைக்கு அநேக புருஷர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தாங்கள் பெற்ற தங்கள் சொந்த பிள்ளைகளோடு உட்கார்ந்து விளையாடுவதை தங்களுடைய கௌரவத்திற்கு குறைவு என்று நினைக்கிறாங்க. நான் இவ்வளோ பெரிய ஆளு, என் பிள்ளையோடு நான் எப்படி உட்கார்ந்து விளையாடுறது சரி சமமா? அவங்க வயசுல போய் விளையாட்டோம், நான்லாம் இறங்கி வர மாட்டேன். அவங்களோட போய் என்ன பேசுறது? இதில் என்னன்னா, the lack of interest. பிள்ளைகளை ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்தாக, ஒரு ஆசீர்வாதமாக, ஒரு பலனாக, அது தேவன் கொடுத்த சுதந்திரமாக நிறைய பேர் நினைக்கிறது இல்லை. அவன் படிக்கட்டும், அவன் பார்க்கட்டும், அவன் விளையாடட்டும், என்னன்னா பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை பார்த்தீங்களா? இப்போ புது கலாச்சாரம் என்ன தெரியுமா? பிள்ளை அழுதுச்சுன்னா பிள்ளைகிட்ட போய் அம்மா அம்மா உட்கார்றது இல்லை, ஒரு செல்ஃபோனை கையில் கொடுத்துட்டு பாரு, எதையாவது பார்ப்போம். அது எதையோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கோம், ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கோம், நடுவில் கண்டு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதை பற்றி கவலையே கிடையாது. நீ பாரு, எதனா பார்த்துட்டு எனக்கு வேலை இருக்கு. அப்போ எது வேலைன்னா சமைக்கிறது வேலை, எது வேலைன்னா வீட்டை துடைக்கிறது வேலை, எது வேலைன்னா ஏதோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்யறது வேலை. ஆனால் பிள்ளைக்கு 10 நிமிஷம் கொடுக்கறது தொந்தரவு. அது ஒரு பெரிய பாரம், அது ஒரு பெரிய வெட்கக்கேடு. அதெல்லாம் பிள்ளை. இன்னைக்கு பாருங்களேன், ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னு நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளுடைய சர்டிஃபிகேட்ல எழுதுறதுக்கு எவ்வளவு வெட்கப்படுறாங்க தெரியுமா? ஹவுஸ் ஒய்ஃப்னு. ஐயோ, என்ன ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன? வேலை செய்யற தப்புன்னு நான் சொல்லல, நான் சொல்ற காரியத்தை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய பராமரிப்பை பார்க்கிலும் தங்கள் வேலையில ரொம்ப கருத்தா இருக்கிறாங்க. அதுதான் நான் முக்கியப்படுத்துறேன். வேலை செய்யறது தப்பு இல்லை. காலங்கள் மாறுகிறது, சூழ்நிலைகள் மாறுகிறது, கலாச்சாரங்கள் மாறுகிறது, நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் தட் டஸ் நாட் கிவ் அஸ் த பெர்மிஷன் டு லீவ் அவர் சில்ட்ரன் அன்அட்டெண்டட். நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வேலை அப்படின்ற ஒரு காரணத்துக்காக பராமரிப்பு இல்லாமலும் கவனம் இல்லாமலும் விட்டு செல்வது எந்த விதத்திலேயும் நியாயமாய் பார்க்கவே முடியாது. இன்றைக்கு பெரிய வேதனை சொல்றேன். இன்றைக்கு பிள்ளைகளுக்கு தங்கள் சொந்த பெற்றோரே அந்நியராய் மாறி இருக்கிறாங்க. They don't know much about their father, they don't know much about their mother, they don't know, the parents don't know much about their children. பிள்ளைக்கு என்னங்க பிடிச்சதுன்னு பெற்றோருக்கு தெரியல. அப்பாட்ட போய் கேளுங்க, நிறைய அப்பா அம்மாட்ட, உங்க பிள்ளைக்கு பிடிச்ச சாப்பாடு என்ன தெரியல, எதையோ தின்னுவான்.
உங்க பிள்ளைக்கு பிடிச்ச விளையாட்டு என்னன்னு கேட்டு பாருங்க. நிறைய தகப்பன் மாற்ற தெரியலங்க. நான் விளையாடினா தானே தெரியும், பேசினா தானே தெரியும், பழகுனா தானே தெரியும். அவர்களை யாரோ ஒருவர் கையில் விட்டுவிட்டு, அவர்களை யாரோ ஒருவர் பராமரிப்பில் விட்டுவிட்டு, தங்களுடைய சொந்த உலகத்திலே ஒரு சுற்றுச்சூழலை உண்டாக்கி தங்களையே அவர்கள் திருப்தி கடுத்தி கொள்வதிலே அநேகர் இன்றைக்கு கவனம் செலுத்துறாங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிப்பாயிருங்கள். அவர்களுடைய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ இந்த சின்ன பிள்ளைகளை நம்ம என்ன நினைக்க கூடாதுன்னா, அற்பமாக நினைக்கவே கூடாது. ஏன்னா தேவன் அவர்களை மிக விலை உயர்ந்தவர்களா பார்க்கிறாரு. உங்களுக்கு தெரியும்ல, ஒரு முறை பெற்றோர் இயேசுவிடத்தில் தங்கள் பிள்ளைகளை கொண்டு வந்து அவர்கள் மேல் கரங்களை வைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது சீஷர்கள் அவர்களை அதட்டினார்கள். இயேசு என்ன செய்தார்னா, அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொன்னாரு, அவர்களை நீங்க அசட்டை பண்ணாதீங்க, அதட்டாதீங்க, தடை பண்ணாதீங்க, என்னிடத்துல வரவிடுங்க. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதுன்னு சொன்னாரு. ஒரு முறை இயேசு ஒரு சிறு குழந்தை எடுத்து நடுவில் உட்கார வைத்து, ஒருவன் இந்த சிறு குழந்தையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான்னு சொன்னார். தேவன் ஒவ்வொரு பிள்ளையையும் அவ்வளவு கௌரவமாக, அவ்வளவு மேன்மையாக, அவ்வளவு ஒரு பெரிய ஒரு உயர்வான நிலையில அவர் பார்க்கிறார் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்கிறது. ஒரு சிறு பிள்ளைன்னு ஆண்டவர் அசட்டை பண்றதே இல்லை. வேதத்தில் ஆண்டவர் சிறு பிள்ளைகளை பற்றி எழுதினதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தரை அறியாத போது பால் மறந்த பிள்ளைக்கு தேவாதி தேவன் இறங்கி வந்து அவனோடு பேசி இஸ்ரவேலுக்கு நடக்க போகும் சம்பவங்கள், ஏலியின் குடும்பத்திற்கு நடக்க போகும் சம்பவங்களை ஒரு சிறு பிள்ளைகிட்ட உட்கார்ந்து பேசி என்ன செய்தாரு, வெளிப்படுத்தினார்னு பார்க்கிறோம். அப்ப எந்த அளவுக்கு அந்த பிள்ளை அவர் கௌரவிக்கிறார் பாருங்க, எந்த அளவு கௌரவிக்கிறார் பாருங்க. யோவான் ஸ்நானகனை குறித்து நீங்க வாசிக்கும் போது, அவன் தாயின் வயிற்றிலே இருக்கும் போதே கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருந்தார். மரியாளின் வாழ்த்துதலை எலிசபெத் கேட்ட உடனே அவள் வயிற்றில் இருந்த குழந்தை என்ன செய்ததான், துள்ளிற்றுன்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு பிள்ளைகள் மேல கவனம் செலுத்துறார் பாருங்க. நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம வார்த்தை ஒன்று சொல்லவே கூடாது. என் பிள்ளை வந்து தான் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. நம்ம பிள்ளைகளை பற்றி நம்ம சொல்லணும், பராமரிக்கிறேன், என் பிள்ளைய டெய்லி கவனிக்கிறேன், அடிக்கடி நான் விசாரிக்கிறேன், அவர்களோடு நான் அடிக்கடி பேசுகிறேன், அவர்களோடு நேரத்தை நான் செலவழிக்கிறேன், அவர்களோடு விளையாட வேண்டிய நேரத்தில் விளையாடுறேன், அவங்களோட ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் ஜெபிக்கிறேன், அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய உதவிகளை நான் கொடுக்குறேன். இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பணம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இந்த பணத்தை வச்சே எல்லாத்தையும் முடிச்சிடலாம் நினைக்கிறாங்க. பணத்தை வச்சு என்னெல்லாம் வாங்கி கொடுக்க முடியுமா வாங்கி கொடுத்துட்டு அந்த பிள்ளைகளை திருப்தியாக்கி விட்டுறது. அந்த நேரத்துக்கு டெம்பரரி சொல்யூஷன், அழுதானா உடனே இதை வாங்கி கொடுத்துரு. தொந்தரவு பண்ணுறாங்களா, ஒரு மொபைல் ஃபோனை கொடுப்போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இந்த 1 மணி நேரம் ஃப்ரீயாக இருக்கலாம். நான் கேட்குறேன், பெற்றோர் வந்து ஃப்ரீயாகவே இருக்கக்கூடாது தெரியுமா? பெற்றோர் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. எப்பயாவது ஒரு சோல்ஜர் வந்து எல்லையில் நின்றுட்டு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன்னு சொல்கிற எந்தாவது ஒரு சோல்ஜரை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த போஸ்டில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை அவன் நினைத்து இரவு பகலாக விழித்திருந்து அவன் தேசத்துக்காக அவன் விழித்திருந்து அந்த எல்லையை பாதுகாக்கிறான். நம்முடைய குடும்பத்தின் எல்லைக்கு நாம தான் சோல்ஜர், நம்ம தான் செக்யூரிட்டி, நம்ம தான் வாட்ச்மேன். இரவு பகலாக அந்த பிள்ளைகளை பார்க்கிலும் நமக்கு ஒரு பெரிய உத்தரவாதமோ வேலையோ இந்த உலகத்தில் இல்லை அப்படின்றத நீங்க மறந்துடக்கூடாது. அவர்களை பராமரிப்பதும் அவர்களோடு நேரத்தை செலவழிப்பதும் வீணான நேரம் என்றும், அது வந்து பொழுதே போகலை, அது ரொம்ப போர் அடிக்குதுன்னு அப்படின்னு எந்த பெற்றோரும் சொல்லவே கூடாது. அது அந்த பிள்ளையை அசட்டை பண்ணுவதற்கு அது சமானம்.
உங்களுடைய உத்தரவாதங்களை நீங்கள் கை நழுவி போக விடுகிறீர்கள் என்பது அதனால் விளங்குகிறது. One of the greatest responsibilities of every parent is to take care of their child. இரவு பகலாக அந்த பிள்ளையை பராமரிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஸோ முதலாவது ஒரு பெற்றோருக்கு தன் பிள்ளையை கர்த்தருடைய வழிகளில் வழி நடத்துவதற்கு முதலாவது ரொம்ப அவசியம் என்ன அப்படின்னு கேட்டா, a delightful passion for parenting. சிலர் இதனால தான் சில இளம் பெண்கள் என்கிட்ட சொல்றாங்க, பாஸ்டர் நான் பிள்ளை பெற்றதுலேருந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு பாஸ்டர், டைமே இல்லை, ரொம்ப டயர்டா இருக்கேன், ரொம்ப கஷ்டமா இருக்கு, தெரியாம 3 பிள்ளையை பெற்றுட்டேன் சொல்றாங்க. இந்த காலத்தில் சொல்றாங்க, தெரியாம 3 பிள்ளையை பெற்றுட்டேன். அப்போ அந்த பிள்ளைகளை ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்வதில்லை, இந்த பிள்ளைகளோடு உறவாடுவதே இல்லை. முடிவென தெரியுமா? பெற்றோரை விட்டு மற்றவர்களிடத்துல பிள்ளை போறான். எங்க அப்பாவுக்கு எனக்கு டைமே இல்லை, வேற யாராவது டைம் கொடுக்குறவங்க நான் போறேன். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ என்ஜாய் பேரண்டிங். இன்னைக்கு இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களாங்க, இந்த நவநாகரிக உலகம் எப்படி சொல்லுது தெரியுமா? ஒரு பிள்ளைக்கு மேலே இன்னொரு பிள்ளை பெற்றா உங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, இன்னொரு பிள்ளையை பெற்றுட்டான், அதுக்குள்ளேயும் 3வது பிள்ளையை பெற்றுட்டீங்க அவ்வளோதான், உங்களை பெரிய ஏமாளியாக பார்க்குறாங்க. 4வது போயிட்டீங்கன்னா பெரிய பாவியாக பார்ப்பாங்க. 5 பிள்ளையை இந்த காலத்தில் நீங்கள் வச்சு கையில் கூட்டு வந்தீங்கன்னா உங்களை பரிதாபத்திற்குரியவர்களாக பார்க்குறாங்க. போச்சு, செத்தான் போச்சு, போ 5 பிள்ளைய வச்சிருக்கானா முடிஞ்சுது அவன் லைஃப். இதில் நம்மளுடைய கலாச்சாரம் இன்னொன்று சொல்லி கொடுத்துருக்கு, ஆம்பளை பிள்ளையா பெத்தா அது என்னவா அவங்களுக்கு பெரிய கௌரவம், பெரிய மகிழ்ச்சி. பெண் பிள்ளை 1க்கு மேலே 2வது பெண் பிள்ளை பிறந்து போச்சு, போ பொண்ணா பெத்து தள்ளுறா, போச்சு. அப்போ இவங்களுக்கு என்ஜாய்மெண்ட்னா என்ன? அப்போ இவங்களுடைய கௌரவத்துக்கு பிள்ளைங்க இல்ல, ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ 5 பிள்ளையோ, என்ஜாய் பேரண்டிங். பி ஹாப்பி டு பி அ ஃபாதர், பி ஹாப்பி டு பி அ மதர். அந்த பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிடத்தையும் என்ஜாய் பண்ணுங்க. பா இந்த தொந்தரவு எப்படா ஒளியும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு காலம் வருது, அவங்கள தேடுவீங்க, அவங்க இருக்க மாட்டாங்க அங்க. அவர்கள் உங்களோடு வளருகிற காலங்களில் உங்களுடைய நேரத்தையும், உங்கள் பொழுதையும், உங்கள் மகிழ்ச்சியையும், உங்களுடைய கம்யூனிகேஷனையும் அவர்களோடு பில்ட் பண்ணுங்க. என்ஜாய், டேக் இட் அஸ் அ டிலைட். அதில் சந்தோஷப்படுங்க. சில வேளையில் நமக்கே தெரியாமல் ஒரு வார்த்தை சொல்லிடுவோம் தெரியுமா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ. சரிதான், நான் கூட அதை சொல்லியிருக்கேன். முக்கியமான ஒரு வேலை செஞ்சிட்டு இருப்பேன், அந்த நேரத்தில் டேடி இந்த செல்ஃபோனில் இந்த ஒரு லைட் ஒன்று எரியுது பார்த்தீங்களான்னு கேட்பான். எப்படி இருக்கும் தெரியுமா? நானே சொல்கிறவ நேரம் இல்லாதனால சொல்லி டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சுல ஒரு மனசே உறுத்திடும். அம்மா என்னடா ஒரு சின்ன காரியம், அதை கூட சிரிக்க முடியல நமக்கு, அதை கூட நம்ம என்ஜாய் பண்ண முடியல. சொல்கிறவ டேடி யூ ஆல்வேஸ் சே லைக் திஸ், நீங்கள் எப்பவுமே இப்படி தான் டேடி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். எனக்கே ஒரு மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா அவன் படிக்கட்டில் இறங்கி போனக்குமா, வா 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 சங்கீதிங்க வா, டெல் மீ வாட் யூ வாண்ட் டு சே, ஐ வாண்ட் டு லிசன். நீ என்ன சொல்றியோ அதை சொல்லிடுறேன், நான் கேட்டுறேன். அவன் சொல்லுவான் பாருங்க, அதில் நமக்கு எந்த அர்த்தமும் இருக்காது, எந்த பிரயோஜனமும் இருக்காது, எந்த ஒரு உற்சாகமும் நமக்கு வராது. ஆனால் யூ ஹாவ் டு என்ஜாய் தட் டைம் வித் யுவர் சைல்ட். உங்கள் பிள்ளை யார்கிட்ட போய் பேசுவான், யார்கிட்ட போய் சிரிக்கும், யார்கிட்ட போய் தன் கவலையை சொல்லும், உங்கள்கிட்ட தான் சொல்லுவோம். அப்போ நீங்கள் அதுக்கு டைம் கொடுக்கணும். Don't become a grandfather too soon. Don't become a school principal in your house. எல்லாம் டைமில் தான் கேட்கணும், மணி அடித்தாதான் சோறு, இப்படிலாம் கிடையாது. You have to be always available
for your child. நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதெல்லாம் சின்ன அனுபவம் தானே, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நேற்றைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு. நேற்றைக்கு முந்தின நாள் இந்த சபையில் ஒரு மரணம் நடந்துருச்சு. இப்போது நானும் என் மனைவியும் எங்கள் பிள்ளையை நாங்கள் எப்படியாவது இங்கே வந்து விட்டுட்டு போனோம். நாங்கள் கூட்டம் ஜாஸ்தி, சரி பிள்ளைங்க எக்ஸ்போஸ் பண்ண வேணான்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டில் விட்டுட்டு போகணுன்னு கார் எடுத்துகிட்டு நாங்கள் வந்தோம். வழியில் சரியான டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சு. டைம் ஆகிடுச்சு, எனக்கு அடக்கத்துக்கு போகணும். நான் அப்போது நான் என்ன செய்கிறதுனே யோசித்து நின்றுட்டே இருந்தேன். அப்புறமா நானும் என் மனைவியும் ஒரு தீர்மானம் பண்ணோம். வண்டி அப்படியே யூ டர்ன் பண்ணி எங்கள் வீட்டின் எதிரில் ஒரு விசுவாசி இருக்காங்க, அவங்ககிட்ட விட்டுட்டு போயிடலாம். அவங்க எப்போவுமே நல்லா பராமரிப்பாங்க. அதனால் என் பையனை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நாங்கள் வேகமாக போயிட்டோம். நேரத்துக்கு போய் சேர்ந்துட்டோம். அங்கே போய் அந்த காரியங்களெல்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம். என் பையன் அங்கே புழுவாக துடிக்கிறான். அவங்க நல்லா பராமரிக்கிறாங்க, சாப்பாடு கொடுத்து அவருக்கு ராஜ மரியாதை. அவருக்கு அவன் ஊழியக்கார பிள்ளையா, ரொம்ப மரியாதை அவருக்கு. ஆனால் அவன் துடிக்கிறான், ஐ வாண்ட் டு டாக் டு டேடி, ஐ வாண்ட் டு டாக் டு மம்மி. அப்போ அந்த வீட்டார் சொன்னாங்களாம், அந்த வீட்டில் இருந்து அந்த ஒரு பிள்ளை இருக்கா, அவன் சொன்னாலாம், மம்மி டேடி நீ ஃபோன் பண்ணி நீ டிஸ்டர்ப் பண்ணாத, அவங்க ஒரு மீட்டிங்கில் இருப்பாங்க, நீ ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. என் பையன் அந்த பிள்ளைகிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? இஃப் ஐ கால் மை டேடி வில் பிக் அப் த ஃபோன். நான் கூப்பிட்டேன்னா எங்கள் டேடி வந்து ஃபோனை எடுப்பாங்க. அப்போ நம்ம பிள்ளைகள்கிட்ட என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? நீங்கள் யார் காலை வந்து நீங்கள் எடுக்காமல் போனாலும் சரி, நான் கால் பண்ணால் எங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணணும்? எடுக்கணும். நல்ல வேளை எடுத்தோம். வாட் ஐ எம் சேயிங் இஸ், நம்ம பிள்ளைகளை வந்து நாம் ஒரு தொந்தரவாக, ஒரு பாரமாக, ஒரு பிரச்சனையாக எப்பவுமே பார்க்கக்கூடாது. வாட் கம் வாட் மே, ஐ ஆல்வேஸ் ஸ்டாண்ட் ஃபார் மை சில்ட்ரன். ஐ ஆல்வேஸ் ஹேவ் டைம் ஃபார் மை சில்ட்ரன். என் பிள்ளைகளுக்கு நான் நேரத்தை நான் கொடுப்பேன். அவர்களோடு இருக்கிறத நான் மகிழ்ச்சியாக நினைப்பேன், நான் என்ஜாய் பண்ணுவேன். சிலர் நான் சொல்லிட்டேன் பார்த்தீங்கன்னா, அந்த பிரசங்கம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே எப்படி சொல்லிவிட்டேன்னா, பாஸ்டர் சொல்லிவிட்டாரா, ஏ வாடா பாஸ்டர் விளையாட சொல்லியிருக்காரு, வா ஒரு கேம் எடுத்துட்டு வா, கேரம் போர்டு எடுத்துட்டு வா. ஒரு கேம் கூட முடிஞ்சிருக்காது. போதும் போ, எனக்கு ஒரு வேலை இருக்கு போ, பாஸ்டர் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை நிறைவேற்றி முடிச்சிட்டேன். இப்படி இல்லை, இப்படி இல்லை. அதை என்ஜாய் பண்ணுங்க. இன்னையிலிருந்து அந்த மனதில் வெறுப்பு கொள்ளாதீங்க, அது ஒரு பாரமாக கசப்பாக நினைக்காதீங்க. எப்படா இந்த தொல்லை ஒளியும், எப்படா தூங்க போவான். சில பேர் தூங்கவே மாட்டேங்குது பாஸ்டர், விளையாடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. I'll have fun as much as my child is awake. எவ்வளோ நேரம் விழிச்சிருந்து என்கிட்ட பேசினாலும் நான் சந்தோஷமாக கேட்டுட்டு இருப்பேன். அவர்களோடு நேரத்தை செலவழிப்பேன், அவர்களோடு பேசுவேன், பழகுவேன். அதுதான் பெற்றோருடைய வளர்ப்புக்கு மிக மிக அவசியம். ஸோ நம்பர் 1, டிலைட்ஃபுல் பேஷன், மனோவாஞ்சை, மகிழ்ச்சியான வாஞ்சை. ரெண்டாவது எழுதி கொள்ளுங்க, ரைட் த செகண்ட் ஒன், டிவைன் பர்பஸ். நோ த டிவைன் பர்பஸ் ஃபார் யுவர் சைல்ட். உங்கள் குழந்தையை பற்றிய தெய்வீக நோக்கத்தை பெற்றோர் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது பிள்ளைகளில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ரெண்டாவது பிள்ளைகளை குறித்த தெய்வீக நோக்கத்தை பெற்றோர் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக. ரொம்ப அருமையான ஒரு ஜெபம் இது மனோவா செய்ததுல. பிள்ளை பிறக்க போது, அந்த பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் என்ன செய்யணும்?
எத்தனை பேர் நம்ம இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாயில் நம்ம செய்திருக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்கணும். நம்ம பிள்ளை பிறக்குது அப்படின்ன உடனே நாம் என்ன நினைக்கிறோன்னா, we are good enough to handle it. அந்த பிள்ளையெல்லாம் வளர்த்துடலாம், அந்த பிள்ளையெல்லாம் ஆளாக்கிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனோவா அப்படி நினைக்கல. அந்த பிள்ளையை நாங்கள் எப்படி வளர்க்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிக் கொடுங்க. நான் எல்லா பிள்ளையும் சிம்சோனை போல ஒரு நியாயாதிபதியாக அல்லது ஒரு தீர்க்கதரிசியாக ஒரு முழுநேர ஊழியனா வளரணும்னு நான் சொல்லலை. பட் நீங்கள் ஒன்றை விளங்கி கொள்ளணும், எல்லா பிள்ளைக்கும் கர்த்தர் பிறக்கும் முன்பதாகவே அவர்களுக்கென்று ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்க, நிறைய பேர் இந்த கன்வீனியன்ஸ் ஆஃப் அபார்ஷன் அப்படின்றத தெரிந்தெடுக்கிறாங்க. அது மிக மிக தவறு. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா தான் பிளான் உருவாகுதுன்னு நினைக்கிறாங்க, திட்டம் அதற்காக இல்லை. உங்களுக்கு சில வசனங்களை காண்பிக்கிறேன். சங்கீதம் 139 15-16 வாசிப்பீர்களானால், 139 15 16, நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உம்முடைய புஸ்தகத்திலே என்ன செய்யப்பட்டது. அப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்க 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா அபார்ட் பண்ணலாம், 5 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா அபார்ட் பண்ணலாம், 10 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னா அபார்ட் பண்ணலாம், பரவாயில்ல, ஏன்னா கவர்மெண்ட் சொல்லுது அதெல்லாம் பரவாயில்ல. நோ, ஒரு பிள்ளைக்கு கை கால் உறுப்புகள் உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் அந்த பிள்ளையை பார்த்துட்டாரு. அந்த பிள்ளையை குறித்து ஆண்டவருடைய புஸ்தகத்திலே எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு விதமாய் சொன்னால், அந்த பிள்ளை கருவிலே உருவாகும் முன்பாகவே அந்த பிள்ளையை குறித்த ஒரு நோக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். எரேமியா 1 அதிகாரம் 5 வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். இதைவிட இதை தெளிவாக பேசவே முடியாது. அப்போ ஒரு பிள்ளை உருவாகிறதுக்கு முன்பாக, எலும்பு உருவாகிறதுக்கு முன்பாக, உறுப்புகள் உருவாவதற்கு முன்பாக கர்த்தர் அதை பார்த்துடுறாரு. அது தாயின் வயிற்றிலிருந்து வெளியே வர்றதுக்கு முன்னாலேயே அதை ஒரு தீர்க்கதரிசியாக கர்த்தர் என்ன செய்யறாராம், அபிஷேகம் பண்ணுகிறார், அதை ஏற்படுத்துகிறார். அப்போ ஒவ்வொரு பிள்ளையினுடைய வாழ்க்கையிலேயும் தேவனுடைய திட்டம் இருக்கிறது என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. நம்ம நிறைய வேளையில் பிள்ளை வேணும் நம்ம ஜெபிக்கிறோம். பிள்ளை பிறந்த பிறகு அந்த பிள்ளை ஞானமுள்ள பிள்ளையா இருக்கணும், பலமுள்ள பிள்ளையா இருக்கணும், ஆரோக்கியமான பிள்ளையா இருக்கணும், நல்ல அறிவார்த்தமான பிள்ளையா இருக்கணும், வெற்றியுள்ள பிள்ளையா இருக்கணும், ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கணும், தயவு பெற்ற பிள்ளையா இருக்கணும்னு நிறைய காரியங்கள் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் பிள்ளையை குறித்த திட்டம் என்ன அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட கேட்கறது இல்லை. தேவன் அந்த பிள்ளையை ஆசீர்வதிச்சிடணும், ஆனா நம்ம திட்டம் நிறைவேறணும். நம்ம விருப்பம், நம்ம நோக்கம் அந்த பிள்ளையில நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம்னா, பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறமா இது எப்படி வளரணும், இது என்ன செய்யணும் அப்படின்றதுக்கெல்லாம் தேவன்கிட்ட எந்த பங்குமே கிடையாது, தேவனுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது. அதெல்லாம் ஏன் உத்தரவாதம்? என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளை, என்னுடைய தனிப்பட்ட விருப்பங்களை என் பிள்ளையில நிறைவேற்றுறதுக்கு எனக்கு உரிமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது தவறு. கர்த்தர் நம்மளை பிள்ளைகளுடைய ஓனர்ஸா கொடுக்கல, நம்மளை ஸ்டூவர்ட்ஸா வச்சிருக்கிறாரு. அது அவருடைய சுதந்திரம், அவர் கொடுக்கும் பலன். அவருடைய திட்டங்களை நிறைவேற்றும்படி அந்த பிள்ளையை உருவாக்க தான் நம்மளை ஆண்டவர் உத்தரவாதிகளாய் வைத்திருக்கிறாரே தவிர அந்த பிள்ளைகளை நமக்கென்று பயன்படுத்த கர்த்தர் நம்மளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. உங்க வாகனத்துக்கு ஒரு டிரைவரை நீங்க நியமிக்கிறீங்க. அந்த டிரைவர் என்ன செய்யணும்னா, வாகனத்தை டெய்லி கழுவணும், அந்த வாகனத்தை நீங்க சொல்ற இடத்துக்கெல்லாம் ஓட்டிட்டு போகணும், அந்த வாகனத்தை பராமரிக்கணும், அந்த வாகனத்தை பாதுகாக்கணும்.
அந்த வாகனத்தை அவர் நினைச்ச இடத்துக்கெல்லாம் ஓட்டிட்டு போக முடியாது. ஓட்டிட்டு போனார்னு வச்சுக்கிடுங்களேன், உங்கள்கிட்ட சொல்லாமல் அந்த வாகனத்தை ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனார்னா நீங்கள் அவர் வேலையில் தொடர்ந்து வைக்க மாட்டீங்க. நிச்சயமாக அவரை கடிந்து கொள்வீங்க, நிச்சயமாக ஆக்ஷன் எடுப்பீங்க. என்ன கேட்காம நீ வண்டி எங்கே எடுத்துகிட்டு போன, உன் வேலைக்காக ஏன் வண்டி நீ எப்படிப்பா எடுத்துகிட்டு போன கேட்பீங்களா, கேட்க மாட்டீங்களா? நிச்சயமா. பிள்ளைகள் நம்முடைய சுதந்திரம் இல்லை, பிள்ளைகள் கர்த்தரால் உண்டாகிற சுதந்திரம், அவருடைய பலன். அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்காக கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. பெற்றோராகிய நாம் ஒரே ஒரு வாஞ்சை நமக்கு இருக்கணும், ஆண்டவரே இந்த பிள்ளையை சுமக்கிற கருவியாக என்ன நீங்க வச்சிருக்கிறீங்க, இந்த பிள்ளையை பெற்றெடுக்கிற பாக்கியத்தை எனக்கு நீங்க கொடுத்துருக்கிறீங்க. ஆனா இந்த பிள்ளையை பற்றிய திட்டமிடுதல் என் கையில் இல்லை. இந்த பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்தது நீர், இந்த பிள்ளைக்கு உருவத்தை கொடுத்தது நீர், இந்த பிள்ளையை பிறக்க பண்ணினது நீர், இந்த பிள்ளையை வளர்க்கிறது நீர், இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது நீர், இந்த பிள்ளையை பராமரிக்கிறது நீர், இந்த பிள்ளையை உயர்த்துகிறது நீர், இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்கிறது நீர், எல்லாமே நீர் தான். அந்த பிள்ளை எனக்காக அல்ல, உம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற பிள்ளையா என் பிள்ளை வளர்ந்தா போதும்பா. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்றேன், அதனால எல்லா பிள்ளையும் ஊழியக்காரனா வளரணும்னு நான் சொல்லலை, எல்லா பிள்ளையும் நியாயாதிபதியா வளரணும்னு நான் சொல்லலை. வேதத்தில் நீங்க வாசிப்பீங்களானா தேவன் வளர்த்து வந்த பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லாருமே தீர்க்கதரிசியா இல்லை. ஒரு சிலர் தானியேலை போல ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரா உட்கார்ந்துருக்காங்க, அது தேவன் கொண்டு போய் நியமிச்சது. மொர்தெகாயை போல ஒரு பிரதானியாக ஆண்டவர் அவர்களை உயர்த்தி அந்த சிங்காசனத்தில் உட்கார வைத்தார். தாவீது அவன் ஒரு ஊழியக்காரன் கிடையாது, அவன் ஒரு பொலிட்டிக்கல் லீடர், அவன் ஒரு அரசியல்வாதி. தேசத்தின் அரசியலை தன் கையில் வைத்து நடத்தினான். ஆனால் அந்த சிங்காசனத்துக்கு உயர்த்தினது யாருன்னா, உன்னை நான் ஆடுகள் மேய்க்கிறவனா இருந்த இடத்திலிருந்து உன்னை உயர்த்தி உனக்கு ஒரு பெரிய சிங்காசனத்தையும் பெரிய நாமத்தையும் உனக்கு கொடுத்தேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அப்ப கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைக்குன்னு சொல்லி ஒரு பிளான் வச்சிருக்கிறார். எந்த காலத்திலையும் நாம நம்முடைய அஜெண்டாஸை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு பிள்ளைகளை நம்ம பயன்படுத்தவே கூடாது. பிகாஸ் காட் வில் ஆஸ்க் an account. நீ என்னப்பா செய்த, உனக்கு நான் ஒரு பிள்ளையை கொடுத்தேன், என் திட்டத்தை நிறைவேற்றியா, உன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றினியா? அப்ப நம்ம தினந்தோறும் ஜெபிக்கணும், ஆண்டவரே என் பிள்ளையை நீர் வளர்க்கறதுக்கு எனக்கு வேண்டிய சம்பளத்தை கொடுத்துருக்கிறீரு, எனக்கு ஆகாரத்தை கொடுக்குறீரு, எனக்கு வீடை கொடுத்துருக்கிறீரு, அந்த பிள்ளையை நான் பாதுகாத்து வைக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்கிறீரு. ஆனால் என் பிள்ளையை ஆண்டவரே உம் சித்தத்துக்கு வழியில் நடத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யும், அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு எனக்கு வேண்டிய டைரக்ஷன் எனக்கு தாரும், எனக்கு வழிகாட்டுதலை நீர் எனக்கு தாரும் ஆண்டவரே. இதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த சிம்சோனுடைய பெற்றோரை நீங்க பார்த்தீங்கன்னா மனோவாவும் அவனுடைய மனைவியை குறித்து ஆண்டவர் பேசுறாரு. அதுல பிள்ளையை மாற்றும்படி அவங்க சொல்லல, பிள்ளைக்காக சில காரியங்கள் பிள்ளையில சில காரியங்கள் செய்யப்பட வேண்டும் சொன்னாங்க. சில நிபந்தனைகள் தேவதூதன் கொடுக்கிறான். அவன் தலையில சவரன் கத்தி வரக்கூடாது, அவன் ஜீவிய காலமெல்லாம் நசிரேனாய் அவன் இருக்கணும். ஆனால் அடுத்தது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கிறாரு. என்னன்னு கேட்டா, நீங்கள் நியாயாதிபதிகள் 13:14 வாசித்தீங்கன்னா, திராட்சை செடியிலே உண்டாகிறது ஒன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றையும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டது எல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். இது யாருக்குன்னா அம்மாக்கு. அம்மாவுடைய லைஃப் ஸ்டைலே ஆண்டவர் மாத்தி விட்டாரு. அம்மாட்ட சொல்றாரு, இனிமேல் நீ இந்த வகையெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதை குடிக்கக்கூடாது, இதை நீ தொடக்கூடாது. ஏன் தெரியுமா? இதை நீ செய்யாமல் இருந்தாதான் அந்த பிள்ளையை குறித்து கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் நிறைவேறும். அப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பெற்றோர் எது கூட ஆயத்தமா இருந்தாங்கன்னா, தங்களை மாற்றிக்கொள்வதுக்கு அவங்க ஆயத்தமா இருந்தாங்க. இன்னொரு விதமா சொன்னா, நான் நினைச்சதான் செய்வேன்னு சொல்லலை, அந்த பிள்ளையை தேவ சித்தத்தின்படி வளர்க்கிறதுக்கு என் கையில் என்னுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை நான் கொண்டு வரணுமோ கொண்டு வரக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஐ எம் வில்லிங் டு சேஞ்ச் மை செல்ஃப். என்னை மாற்றிக்கொள்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய நண்பனுடைய பிள்ளைய போல, என் சொந்தக்காரங்க பிள்ளைய போல, எனக்கு தெரிந்தவங்க பிள்ளைய போல என் பிள்ளைய நான் வளர்க்கணும் ஆசைப்படலை, உம் சித்தம் என் பிள்ளைன்னு நடக்கட்டும் ஆண்டவரே. இன்னைக்கு நிறைய பேர் தங்க பிள்ளைகளை போட்டிக்கு போற சண்டை கோழி மாதிரி பயன்படுத்துறாங்க.
எங்க அத்தை பையன் அதை படிக்கிறான், நீ படி இத. என் அத்தை பொண்ணு அதை நீ படிக்கிறா, என் அக்கா பொண்ணு இதை படிக்கிறா, நீ படிச்சு நீ யாருன்னு காட்டு. இது சண்டை கோழி மாதிரி விடுறது. நீயா நானா? எதுக்கு தெரியுமா? கடைசியில் இவங்களுக்கு பேர் என்ன? உன் பிள்ளைய மட்டும் தான் படிச்சு வைக்கிச்சியா? நான் காட்டின பத்தி என் பிள்ளைய வச்சு எப்படி இருக்கான்னு பாரு. இதுவல்ல போட்டிக்கு பிள்ளைகளை விடுறது. காண்ற நம்மளை விடல. உம்முடைய சித்தம் என்ன ஆண்டவரே? என் பிள்ளையை குறித்து உம்முடைய நோக்கம் என்னப்பா? அந்த நோக்கம் என் பிள்ளைகள் நடக்கட்டும். உண்மையாக நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன சொல்லி வளர்க்கணும்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை ஜெபிக்கும் போது, எஸ்ஸப்பா உம் சித்தத்தில் நான் வழி நடக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உம்முடைய விருப்பத்தை எனக்கு வெளிப்படுத்துங்கப்பான்னு கேளுப்பா. நீ ஏன் ஆசையை நிறைவேற்றணும்னு இல்லை, இயேசு உன்னை எதற்காக படைத்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கணும்ப்பா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வார், தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பதாகவே கர்த்தர் என்னை தெரிந்தெடுத்தார். நீங்க அதை விசுவாசிக்கணும். பிள்ளைக்கு ஜீவனையும் உருவத்தையும் கொடுக்க தேவன் வல்லவராய் இருப்பார். ஆனால் அந்த பிள்ளைக்கு ஒரு திட்டத்தையும் கொடுக்க தேவன் வல்லவர். அதை உங்க கையில் எடுக்காதீங்க. இயேசுவே எங்களை அந்த திட்டத்துக்கு நேராக வழி நடத்தும், என் பிள்ளையும் அந்த திட்டத்துக்கு நேராய் வழி நடத்தும். Second and most important thing, divine purpose for the child. Not my will. என் விருப்பம் என் வாஞ்ச இல்லப்பா, உம்முடைய நோக்கம் என் பிள்ளையில் நிறைவேறணும். மூன்றாவது, third one, எழுதிக் கொள்ளுங்கள், determined principles. உறுதியான கற்பனைகள். determined principles, உறுதியான கற்பனைகள். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6 முதல் 9. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாய் இருக்க கடவது. அவைகளை உன் வீட்டு நிலைகளிலும் உன் வாசல்களிலும் எழுதுவாயாக. இன்று நான் உனக்கு கொடுக்கிற இந்த கட்டளைகளை உன் இருதயத்தில் வைத்துக்கொள். உன் இருதயத்தில் இருக்கணும். அது உன்னோட மாத்திரம் நிற்கக்கூடாது. அந்த கட்டளைகளின்படி உன் பிள்ளைகளுக்கு நீ கருத்தாய் போதித்து, வீட்டில் உட்காரும் போதும், எழும்பும் போதும், அவங்க நடக்கும் போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அதை குறித்து அவர்கள்ட்ட பேசணும். நல்லா கவனிங்க. ஆவிக்குரிய பெற்றோர் ஒரு காரியத்தை நல்லா நீங்க விளங்கிக் கொள்ளணும். பிள்ளைகளை நாம் எந்த மார்க்கத்தில், எந்த கட்டுப்பாட்டில், எந்த கோட்பாடுகளில், எந்த சட்டதிட்டங்களில் வளர்க்கணும் அப்படின்றதற்கு தேவன் நமக்கு அனுமதித்த ஒன்று உண்டானால் அது அவருடைய வேதம். தேவனை அறியாத மக்களை பற்றி நான் பேசல. கர்த்தரை அறிந்த மக்களுக்கு கர்த்தர் ஒரு கற்பனை புஸ்தகத்தை வைத்திருக்கிறார். அந்த கற்பனையை உன்னுடைய இருதயத்தில் மாத்திரம் இல்ல, அதே கற்பனை தான் உன் பிள்ளைக்கும் போதிக்கப்படணும். அந்த கற்பனையில் தான் அவங்களும் நடக்கணும். அப்போ அவங்க ஆசீர்வாதமா இருப்பாங்க. நீங்க ஒரு 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 எக்யூப்மெண்ட் நீங்க வாங்கினீங்கன்னா, எந்த எக்யூப்மெண்ட், ஒரு சின்ன மொபைல்ல இருந்து, ஒரு மிக்சில இருந்து, கிரைண்டர்ல இருந்து, ஒரு கார்ல இருந்து, ஒரு பஸ்ல இருந்து வாங்கினீங்கன்னா, எதை வாங்கினீங்கனாலும் அதற்குள்ள ஒரு புஸ்தகம் வச்சிருப்பாங்க. என்ன தெரியுமா? கால் இட் ஆபரேஷன் மேனுவல். அதை எப்படி பயன்படுத்துவது, அந்த கருவையை எப்படி எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு உள்ள ஒன்று வச்சிருப்பாங்க. எத்தனை பேர் அதை திறந்து படிச்சுட்டு நமக்கு எந்த கருவியை ஆன் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் ஆன் பண்ணியிருக்கோம் சொல்லுங்க பாப்போம். அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் எனக்கு தெரியும். நம்ம ஏன் இந்த இந்த கற்பனைகளை உட்காந்து படிக்கிறது இல்லை, இந்த ஆப்ரேஷன் மேனுவல் ஏன் படிக்க? 4 காரணம். ஒன்று, இந்த எக்யூப்மெண்ட்டை சீக்கிரமாக ஆன் பண்ணுறோன்ற அவசரம் நமக்கு இருக்கு. வந்த உடனே மடமடன் பிரித்து வெளியே கொண்டு வந்து ஆன் பண்ணி சுத்த விட்டு பார்த்துடணும். அது ஓடுதா ஓடலையா, புகை வருதா, என்ன வருதோ அதை பார்த்துடணும். அது நம்ம ஒரு அவசரம். we are in a hurry. Number 2, we think it's a waste of time to read the manual.
யார் உட்காந்து இதெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பா? அதுக்கெல்லாம் அங்கே நேரம் எங்கே இருக்குது? சுத்த விடணும், ஓட விடணும். யூ டோன்ட் ஹேவ் டைம். அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். மூன்றாவது, we are so proud to think we know everything. முதல் முறை அந்த எக்யூப்மெண்ட் அப்போ தான் பார்த்துருப்போம். அது எப்படி திறக்கும் மூடுன்னு கூட தெரியாது. ஆனால் நமக்குள்ள என்ன ஒரு பெரிய பெருமைனா, இதை கூட தெரியாமல் நான் வளர முடியுமா? என்னை விட இந்த எக்யூப்மெண்ட் பெரிய ஞானியாக இருக்க முடியுமா? எனக்கு தெரியும். எத்தனை பேர் இப்படி நினச்சி வாஷிங் மிஷின் டோரை முதல் நாளே உடச்சவங்க இருக்காங்க தெரியுமா? எல்லாம் தெரியும்ன்ட்டு வெளியே போகிற தண்ணியை உள்ளே போகிறதுக்கு கனெக்ட் பண்ண ஆளுங்க அறிவாளிங்க எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? கிரைண்டரை ஆன் பண்ணிட்டு கள்ளத்துக்கு உள்ளே போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நாங்கள் கையிலே ஆட்டி நாங்கள் மாவு அரைச்சவங்க. இதெல்லாம் என்ன பெரிய காரியம்? இப்போ நம்ம ஒரு மனசுக்குள்ள என்னன்னா, எல்லாம் எனக்கு தெரியும், நமக்கு தெரியாது ஒன்றுமே இல்லை. நாலாவது என்னன்னா, நமக்கு ஒரு பெரிய முட்டாள்தனம் என்னன்னா, எல்லாமே ஒரே மாதிரி தான் வேலை செய்யும். 2 பிளக்கு 2 இது இருக்கா, அது சொல்லுங்க, கரெக்டாக கரண்ட்டில் போடு, அதுக்கப்புறமா பாரு என்ன நடக்குன்னு. நான் கூட அப்படி தான் ஒரு முறை பண்ணேன். அமெரிக்காவுக்கு போனேன். போயிட்டு வரும்போது சர்ச்சுக்குன்னு ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு அது நல்ல எக்யூப்மெண்ட், அது கொஞ்சம் நல்ல விலை உள்ள எக்யூப்மெண்ட். அதை வாங்கிட்டு நம்ம பசங்களை கூப்பிட்டு கனெக்ட் பண்ணுங்கன்னு. அப்போவே நான் சொன்னேன், கொஞ்சம் கவனித்து பண்ணுங்க, இது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கன்னு. இவனுங்க அவங்களுக்கு அது புது எக்யூப்மெண்ட்டை பார்த்த பரவசத்தில் நேராக சுவிட்ச் போர்டை கொண்டு வந்தானுங்க, எடுத்து போட்டானுங்க. பாருங்க, முதல் லைட்டாக ஒரு வாடை வந்துச்சு, அப்புறமா கொஞ்சம் புகை வந்துச்சு, அப்புறமா தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. புதுசுங்க, பிராண்ட் நியூ. என்னடா பிரச்சனை, இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த பொருள் முதல் நாள் அப்போ தான் ஜெபிச்சுட்டு வர எடுத்துகிட்டு வந்திருக்கோம், ஜெபத்தையே மிஞ்சி புகை வருது. என்னடா இதில் வில்லங்கன்னு சொல்லி எடுத்து பார்த்தா அப்புறமா தான் முட்டாள்தனம் தெரிஞ்சுது. அதில் கொட்டை எழுத்தில் போட்டிருக்காங்க, அந்த பாக்ஸுக்கு மேலேயே போட்டிருக்காங்க 110 வோல்ட்டுன்னு. அமெரிக்காவில் 110, நம்ம ஊரில் 220 வோல்ட்டு. இந்த 110 கொண்டு போய் 220 சொருகுனா என்ன வரும்? புகை வராமல் என்ன பண்ணும்? அப்போ ஏன் இவங்க இதுக்கெல்லாம் பொறுத்து இருக்கலாம்? நம்ம பார்க்காத எக்யூப்மெண்ட்டா? நிறைய பேர் இந்த மாதிரி தான். பிள்ளை பிறந்த உடனே நமக்கு வளர்க்க தெரியாதா? நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு தெரியாதா? இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீ பிள்ளையை வளர்க்குறதுக்கு முன்னால் முதல்ல இந்த கற்பனைகளை உன் இருதயத்தில் முதல்ல ஏற்றிக்கோ. இது ஒரு சின்ன எக்யூப்மெண்ட் இல்லைப்பா, நித்தியத்திற்கு பாத்திரமான ஒரு பிள்ளை இது உன் கையில் இருக்கிறது, மறந்துடாதீங்க அதை. இந்த பிள்ளைகள் ஒரு காலத்தில் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க போறாங்க. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீங்க உடைச்சிட்டு அதை கெடுத்துட்டீங்கன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், கேரண்டி வாரண்டியில நீங்க மாத்திக்கலாம். உங்க பிள்ளையை நீங்க வாரண்டியில கொண்டு போக முடியாது. பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து போட்டு அப்புறமா வேற பிள்ளை கிடைக்கும், அதை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதெல்லாம் கிடையாது. அந்த பிள்ளையின் மேல் மிகுந்த ஜாக்கிரதையோடு அந்த பிள்ளையை நான் எப்படி வளர்க்கணும், அதற்கு கற்பனைகள் எனக்கு தெரியுமா, அதற்கான ஆலோசனைகளை நான் படிச்சிருக்கிறேன்னா, அந்த கோட்பாடுகளை கட்டளைகளை பிரமாணங்களை என் இருதயத்தில் நான் வச்சிருக்கிறேன்னா. இன்னைக்கு பெரிய வேதனை என்னன்னா, பிள்ளைகளுக்கு தெரிஞ்ச சண்டே ஸ்கூல் வசனம் கூட பெற்றோருக்கு தெரியல. பிள்ளை சொல்லி கொடுக்குறான், இப்படி தாடி பேசணும், இப்படி மம்மி பேச, அப்படியா, சரி சரி படி, நல்லா படி. நிறைய பெற்றோர் ஃபோட்டோ எடுக்க தான் ஃபோட்டோகிராஃபராக இருக்காங்க. என் பிள்ளை 100 வசனம் சொல்லிச்சு, நீங்கள் எத்தனை வசனம் சொல்லுவீங்க? வசனம் சொல்கிறத கேட்போம், அவ்வளோதான். நமக்கு அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை. கற்பனைகளை படிக்கணும், கற்பனைகளை கற்றுக்கொள்ளணும், நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கணும் அப்படின்னு வாஞ்ச இல்லை. அப்படி இருக்காதீங்க. அந்த கற்பனைகளை நாம் உட்காந்து படிக்கணும். அந்த ஆப்ரேஷன் மேனுவலை நாம் படிக்கணும். பெற்றோர்களுக்கு நான் ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், நீங்கள் படிங்க. என் பிள்ளை நடக்க வேண்டிய வழி என்ன, என்ன வழியில் என் பிள்ளை நடக்கணும், அதுக்கு முதல்ல நான் படிக்கிறேன், நான் போதிக்கப்படுறேன். பின்பு என் பிள்ளைக்கு நான் என்ன செய்வேன்னா போதிப்பேன். ஒன்றும் மறந்துடாதீங்க, இந்த பிரின்சிபல் டிரான்ஸ்ஃபர்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் சும்மா எழுதி வைக்கல, கற்பனைகள் எல்லாம் அவர்களுக்கு சொல்லிட்டு இதை உன் இருதயத்தில் வச்சுட்டு சும்மா இருன்னு சொல்லலை. எப்பா அந்த பிள்ளை உட்காருவான், எழும்புவான், நடப்பான், படுப்பான், எழுந்திருப்பான், நீ அதை போதித்து கொண்டே இருக்கணும். இன்னைக்கு அநேக வீடுகளில் இந்த போதனை என்பதே இல்லை. உங்களை யாரையும் நான் குற்றப்படுத்துறதுக்கு சொல்லலை.
இன்னைக்கு ஒரு மாற்றம் நமக்குள்ள வரணும். காலத்தை பார்த்தால் போதகராக வேண்டிய நீங்கள் இன்னும் பால் உண்கிற குழந்தைகளாக இருக்கிறீங்கன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார். இன்றைக்கு இந்த வசனம் அநேக பெற்றோருடைய வாழ்க்கையிலே உண்மையா இருக்கு. பெற்றோருக்கு பைபிளை திறந்து 20 வருஷம் ஆச்சு, இன்னும் ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆச்சு. நியாயாதிபதிகள்னா புதிய ஏற்பாட்டில் தேடிட்டு இருக்காங்க. 20 வருஷம் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம். நான் புதுசாக வந்த விசுவாசிகளை சொல்லலை. இவர் இப்படி தேடிட்டு இருக்காரு. இவர் என்ன போதிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகளுக்கு என்ன போதிப்பார் நீங்க நினைக்கிறீங்க? வசனம் தெரியாது, விளக்கம் தெரியாது, கற்பனை தெரியாது, பிள்ளை மட்டும் வளரணும். இல்லை, நீங்க கற்றுக்கொள்ளுங்க. அந்த பிள்ளைக்கு நீங்க போதிக்க வேண்டியது மிக மிக அவசியம். நீங்க கற்றுக்கொள்ள நேரத்தை எடுத்து போதிக்கவும் நீங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இன்னைக்கு நான் ரொம்ப வேதனையாக சொல்லுகிறேன், அநேக வீடுகளில் எந்த ஒரு தெய்வீக ஆவிக்குரிய போதனை பிள்ளைகளுக்கு இல்லவே இல்லை. எந்த விதத்திலையும் பிள்ளைகளை உட்கார வைத்து அவர்களோடு படுக்கும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கதை சொல்லி ஒரு சத்தியத்தை போதித்து அவர்களை வழிநடத்துகிற பழக்கம் அநேக பெற்றோருக்கு கிடையாது. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு வந்த போதகர்கள் யாரா மாறிட்டாங்கன்னு சொன்னா, அந்த பிள்ளைக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுக்குறீங்க பாருங்க, அது என்ன பண்ணுது தெரியுமா? இப்போ கார்ட்டூன் கேரக்டர் தான் அதுக்கு டீச்சர். ஒரு ஹாலிவுட் நடிகரும் நடிகையும் தான் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு டீச்சர். அந்த டீச்சிங் ஒர்க்கை அவங்ககிட்ட கொடுத்துருவோம், நம்ம குத்தகை கொடுத்துருக்கோம், நீங்கள் சொல்லிக் கொடுங்க. அவங்க என்னன்னா நடத்திக்கிட்டு இருக்கோம், நாளெல்லாம் போச்சுக்கிட்டு இருக்கான் அவன் கதை சொல்லி. ஆனால் நம்மகிட்ட சொல்றதுக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்காதீங்க. ஒரு பிள்ளையை போதித்து நடத்த வேண்டிய உத்தரவாதமும் பொறுப்பும் ஒவ்வொரு பெற்றோருக்கு இருக்கு. உங்க பிள்ளை ஒரு கேள்வி கேட்குறாங்களா, தெரியாதுப்பா அப்படின்னு சொல்ற தப்பு இல்லை. தெரியாதுன்னா தெரியாதுன்னு தான் சொல்லணும். இதுவே வாழ்க்கையின் மந்திரமா மாறிடக்கூடாது. தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்க போய் தேடணும், அவன் கேட்ட கேள்விக்கு நான் என்ன பதில் சொல்றது, ஏன் அவன் கேட்ட கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியல, நான் உட்காந்து ஆராய்ஞ்சு படிக்கிறேன், அதை நான் தேடுறேன், அதை கண்டுபிடிக்கிறேன், என் பிள்ளைக்கு நான் பதில் சொல்லணும். நீங்க அப்படி போதிக்கிறவர்களா இருக்கணும். நிறைய குடும்பங்கள் ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, என்ன தெரியுமா? ஃபேமிலி ப்ரேயரில் உட்காந்து பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை போதிக்கிறாங்க. சில பேர் சொல்லலாம், பாஸ்டர் பைபிளில் அவ்வளோ நாலேஜ் இல்லை. பரவாயில்ல, போதகரிடத்துலேருந்து நீங்கள் போதகம் பெறுறீங்களே, அதை ப்ராசஸ் பண்ணுங்க. நீங்கள் அதை நோட்ஸ் எடுங்க, அதை கற்றுக்கொள்ளுங்க. அதில் ஒரு சின்ன சம்மரியை ஒரு தகப்பனாக ஒரு தாயாக உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போதிக்கிற உத்தரவாதத்தை நீங்கள் எடுக்கணும். You don't have to teach a big church. நிறைய பேர் எனக்கு ஊழியத்தில் பெரிய உத்தரவாதமே கொடுக்கறது இல்லை, என்னை பயன்படுத்துறதே இல்லை, சர்ச்சிலெல்லாம் என்னை பிரசங்கம் பண்ண விடுறதே இல்லை. உங்கள் வீட்டில் பண்ணுறீங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் பண்ணுறீங்களா? அதை செய்கிறது இல்லை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஊருக்கு பிரசங்கம் பண்ணணும், தப்பு இல்லை, அந்த ஊழியம் செய்கிறது தப்பு இல்லை. ஆனால் கர்த்தர் உங்கள் வீட்டில் 2 விசுவாசியை கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த வயசு 3 வயசு தான். இப்போ அந்த விசுவாசிக்கு 2 வயசு தான். அந்த விசுவாசியை வளர்க்கிற பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ஆண்டவருடைய கிருபையினால தாழ்மையாக நான் சொல்கிறேன், நான் இங்கே நிறைய பிரசங்கங்களை நான் இங்கே பண்ணுறேன், எத்தனையோ போதனைகளை இங்கே நான் கொடுக்குறேன். என் மனைவி இப்போ நிறைய பிரசங்கம் பண்ணுறாங்க, சிஸ்டர்ஸ் மீட்டிங்கில் அந்தந்த ப்ரேயர்லலாம் பண்ணுறாங்க. ஆனால் பை த கிரேஸ் ஆஃப் காட், நான் பெருமைக்கு சொல்லலை, பை த கிரேஸ் ஆஃப் காட், so many hours, எத்தனையோ மணி நேரங்கள் என் பிள்ளையோடு நான் உட்கார்ந்து வேதத்தை போதிக்கிறேன். வேத வசனங்களை எடுத்து உட்கார வைத்து போதிக்கிறேன். சங்கீத், இந்த வசனம் இப்படி சொல்லுது, இப்படி நடக்கணும். நீ என்னுடைய மனைவிலாம் பல மணி நேரங்கள் அவனை உட்கார வைத்து, ஏன் உண்மை பேசணும், ஏன் நீ உத்தமமாக வாழணும், ஏன் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும், ஏன் நீ பெற்றோரை கனம் பண்ணணும், ஏன் தேவனை நீ ஆராதிக்கணும், ஏன் நீ ஆலயத்துக்கு நீ போகணும், ஏன் நீ வேதத்தை நேசிக்கணும். She sits and teaches. நான் அது இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். என் மனைவி நல்லா போதிச்சுக்கிட்டே இருப்பேன், உட்கார வச்சு அவனுக்கு ட்ரைனிங் தான். வீட்டில் இந்த லாக்டவுன் இன்னும் மோசமாயிடுச்சு. நல்ல ட்ரைனிங் அண்ட் டீச்சிங்.
அவன் என்ன பண்ணுகிறான்னா அந்த டீச்சிங்கை வாங்கிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, தன்னுடைய கசின்ஸ்கிட்ட, தன்னுடைய வளர்ந்த பிள்ளைகள்கிட்ட அதை போய் அவன் பேசுகிறான். அநேகரது ஆச்சரியமானு சொல்லுவாங்க எங்கிட்ட. ஒரு முறை அவன் ஸ்கூலில் செய்த வேலையை சொல்கிறேன். ஸ்கூலில் போய் அவன் என்ன செய்திருக்கிறான் அப்படின்னு கேட்டால், ஒரு டீச்சர், நல்ல டீச்சர் தான், அவங்க ஒரு கிறிஸ்தவ டீச்சர். இவன் கொஞ்சம் சோம்பலாக அப்படியே உட்காந்துருக்கான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த புக்கை வச்சு ஒவ்வொரு பிள்ளையாக தலையில் தட்டிகிட்டே வந்திருக்காங்க. தட்டிட்டு இவன் தலையிலையும் ஒரு தட்டி உட்காந்து எழுதுன்னு சொல்லியிருக்காங்க. இவன் முகத்தை உருன்னு வச்சு எழுதிட்டான். எழுதிட்டு எடுத்துகிட்டு போய் இந்த நோட்டை கொடுத்துருக்கான் அவங்ககிட்ட. அந்த அம்மா பார்த்துட்டு வெரி குட் சங்கீத் அப்படின்னு சொன்னான். இவன் பதில் என்ன சொன்னான் தெரியுமா? ஐ ஆம் குட் ஒன்லி பட் யூ ஆர் நாட் குட். நான் நல்ல பிள்ளை தான், நீங்கள் சரியான ஆளு. அவங்க அப்படியே ஒரு நிமிஷம், வை, நான் என்னடா பண்ணேன்? வை யூ ஆர் அ கிறிஸ்டியன், யூ ஆர் பீட்டிங் த சில்ட்ரன். நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு இத்தனை பிள்ளைகளை போட்டு அடிக்கிறீங்களே, இது சரியா? அந்த அம்மா கைகாலெலாம் நடுங்கி போச்சு. அன்றைக்கி என் ஒய்ஃப் அவங்கள பையனை கூட போனா, அம்மா இந்த மாதிரி கேள்வி கேட்குறாம்மா, என்ன இப்படி வீட்டில் சொல்லிக் கொடுப்பீங்களா? அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அன்னையோட சரிங்க அடிக்கிறத விட்டாங்க அவங்க. ஏன் இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால், டீச்சிங் அட் ஹோம். கர்த்தர் தான் ரத்தத்தில் வச்சுக்கணும். அதை நான் ஒவ்வொரு பெற்றோருக்கும் நான் அன்பாக சொல்கிறேங்க. நாங்கள் ஸ்டேஜ்லேருந்து என்ன வேணால் போதிக்கலாம், ஆனால் ஒரு பெற்றோராக யூ ஆர் யுவர் ஃபேமிலிஸ் பாஸ்டர். உங்கள் குடும்பத்துக்கு நீங்கள் தான் பாஸ்டர். அந்த உத்தரவாதத்தை கை நழுவின சில பேர் ஊருக்கெல்லாம் உபதேசம் ஊழியம், வீட்டில் 10 நிமிஷம் பிள்ளையோட ஜபத்திலேயோ அவங்கள வேதத்தில் நடத்துறதுலையோ போதிக்கிறதுலையோ நேரம் செலவழிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஆத்தும பாரம்னா, ஆத்துமானா வீட்டை விட்டு வெளியில் இருக்கிறது தான் ஆத்துமா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுலாம் ஆத்துமா இல்லை. அப்படி இருக்காதீங்க. உலகத்தையே ஆதாயப்படுத்திட்டு சொந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தலைன்னா என்ன பிரயோஜனம்? Lead your family in the Lord. Teaching is very important. அந்த ஏரியாவை நீங்கள் ஷட் டவுன் பண்ணாதீங்க. தெரியலன்னு சொல்லி கை நழுவிட்டு ஓடாதீங்க. தெரியலைன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, அதற்கு நேரம் எடுங்க, வேதத்தை படிங்க, செய்திகளை கேளுங்க, வசனத்தை தியானிங்க, நேசிங்க. உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. இதை ஆரோனுக்கு ஆண்டவர் சொல்லலை, லேவியர்களுக்கு சொல்லலை, பெற்றோருக்கு சொன்னார். கருத்தா போதிப்பா, உன் பிள்ளைகளை உட்கார வச்சு போதி. ஒரு தாயினுடைய வேலை, ஒரு தகப்பனுடைய வேலை இது. ஆண்டவர் கிருபையாய் நமக்கு உதவி செய்வாராக. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இன்றைக்கு மாத்திரம் 7 காரியங்கள் இருக்கான 4வது ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். மீதி உள்ளதை அடுத்த மாதம் கர்த்தருக்கு சித்தமானால் நாம் கவனிக்கலாம். முதலாவது சொன்னேன், டிலைட்ஃபுல் பேஷன் டு பிரிங் அப் சில்ட்ரன். பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவதற்கு ஒரு மன மகிழ்ச்சி தேவை. Number 2, understand the divine purpose for your children. உங்கள் பிள்ளைகளுக்கான தெய்வீக நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்து வளருங்க. Number 3, have determined principles. Teach determined principles. உறுதியான கற்பனைகளை போதியுங்கள். கடைசியாக 4வது, நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பார்கள். அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. Number 4, set a distinct pattern for your children. உங்கள் பிள்ளைகள் முன்பாக ஒரு தெளிவான மாதிரியை வையுங்கள். நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின்வரும் சந்ததிகள் பாக்கியமுள்ளவர்களாக இருப்பாங்க. நல்லா கவனிங்க. ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக நம் பிள்ளைகளுக்கு ஆகாரமும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய போதனையும் கொடுக்கிறது மாத்திரமல்ல, நம் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக நாம் விளங்க வேண்டும். நம்ம ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தியரின்னு ஒன்று இருக்கும், ப்ராக்டிக்கல்னு ஒன்று இருக்கும். சொல்முறை கல்வி, செயல்முறை கல்வி.
இல்லை, நிறைய காரியங்களை சொன்னால் புரியாது, செஞ்சு காட்டினா புரிஞ்சிடும். அதனால தான் இந்த காலங்களில் இன்னும் மாடர்னாக என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு கிளாஸ் ரூம்லேயும் ஸ்மார்ட் கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு சொன்னால், ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு அதற்கு அந்த பாடத்திற்கு ஏற்ற ஒரு வீடியோ படத்தை போடுறாங்க. அந்த பாடத்தை ஒரு கதையாக வரைஞ்சி காட்டுறாங்க. அப்போ அந்த பிள்ளைக்கு பார்த்த உடனே இவ்வளோ நேரம் புரிஞ்ச இவ்வளோ நேரம் கேட்ட அந்த காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாலாம் ரொம்ப சிம்பிளாக விளங்கிடுச்சு. டெஃபினிஷன்லாம் சிம்பிளாக விளங்குது. ஏன்னா இது அப்படியே அழகாக படமாக போட்டு காட்டுறாங்க. ஒரு பெற்றோருடைய மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னு சொன்னால், போதிக்கிறது மாத்திரமல்ல, போதித்தவைகளுக்கு அவங்களே ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அல்லது நம்முடைய போதனை அசட்டை பண்ணப்படும். நம்ம அரசியல் வட்டங்களில் ஒரு வாசகம் ஒன்று இருக்கு, சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்லுவோம். வாசகம் நல்லா தான் இருக்கும், அது ரெண்டுமே நடக்காது. ஆனால் அது வேற. பட் நம்ம வீடுகளில் இது ஒரு மந்திரமாக இருக்கணும். நான் என்ன போதிக்கிறேனோ அதற்கு நானே யாராக இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக மாறணும். பிள்ளைக்கு அன்பாக இருக்கணும்னு போதிச்சுட்டு மனைவியை பிள்ளை முன்னாடி போட்டு அடிச்சிங்கன்னா அந்த பிள்ளைக்கு விளங்காது. என்னடா இவர் வாயில் ஒன்று பேசுகிறாரு, செயலில் வேற ஒன்று காட்டுறாரு. பிள்ளைகிட்ட பரிசுத்தமாக இருக்கணும்னு சொல்லி வாயை திறந்து கெட்ட வார்த்தையை பிள்ளைக்கு முன்னாடியே நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பிள்ளைக்கு பரிசுத்தம் விளங்காது. நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? பிள்ளைகிட்ட சத்தியத்தில் நடக்கணும், உண்மையில் நடக்கணும், நேர்மையாக இருக்கணும், நீதியாக இருக்கணும்னு எல்லா விளக்கமும் கொடுத்து நல்லா போதிச்சுட்டு நாமளே பொய் சொல்றது, நாமளே திருடுறது, நாமளே லஞ்சம் வாங்குறது, நாம களவாடுற வேலைகள் நம்ம செய்தோம்னா அந்த பிள்ளைக்கு விளங்காது. என்னடா போதகம் ஒன்று இருக்கு, செயல்முறை இன்னொன்று இருக்கு. அதை தான் இயேசு பரிசேயரை பற்றி சொன்னார். அவங்க சொல்றதெல்லாம் நீங்கள் செய்யுங்க, அவங்க செய்கிறத மட்டும் செஞ்சிடாதீங்க. ஏன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க, செய்ய மாட்டாங்க. ஒரு பெற்றோராக நாம் எழும்பி நிற்க வேண்டுமானா நமக்கு இருக்கிற மிகப்பெரிய உத்தரவாதம், நம்ம பிள்ளை நம்ம சொல்றதை கேட்கறத விட நம்ம செய்யறத ரொம்ப பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பின்பற்றுவாங்க. நம்ம என்ன செய்யறோமோ அப்படியே பின்பற்றுவாங்க. நம்முடைய வாழ்க்கையே அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணம். நாம் முந்தின பகுதியிலே படித்த அந்த கற்பனைகளை நாம் போதித்து அதன்படி நாம் நடக்காவிட்டால் நம்முடைய பிள்ளைகள் மேல் நாம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவே முடியாது. They will never change. They will never be influenced. They will never be inspired. அவர்களுக்கு முன்பாக நாம் வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவதுதான் மிக சிறந்த போதனை. வேதத்தில் 2 எச்சரிப்பான வார்த்தைகள் உண்டு. ரெண்டும் ஒன்று நன்மைக்கும் ஒன்று எச்சரிப்புக்குமான காரியம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 31 32ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா வீட்டில் போய் வாசிங்க. அங்கே யோசபாத் ராஜாவை பற்றி முதலாவது வாசிக்கிறோம். இந்த யோசபாத் ராஜாவை பற்றி வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறதுனா, 32ஆம் வசனத்தில் அவன் தன் தகப்பனாகிய ஆசாவின் வழியிலே நடந்து அதை விட்டு விலகாதிருந்து கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய். யோசபாத்தே, நீ ஏன்பா இப்படி வாழ்ந்த அப்படின்னு கேட்டா, எங்க அப்பா இப்படி வாழ்ந்தாங்க, கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தாங்க. ஆனா அதே வேதம் இன்னொரு எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறது. 2 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரம் 19 22 வாசிப்பீங்களானா அங்கே ஆமோன் என்கிற ஒரு ராஜாவை பற்றி படிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் 21ஆம் வசனத்தை 20ஆம் வசனத்தில் வாசித்தா, அவன் தன் தகப்பனாகிய மனாசே செய்தது போல கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தன் தகப்பன் நடந்த எல்லா வழியிலும் நடந்து தன் தகப்பன் சேவித்த நரகலான விக்கிரகங்களை சேவித்து அவைகளை பணிந்து கொண்டு கர்த்தரின் வழியிலே நடவாமல் தன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை விட்டுவிட்டான். ஏன் இந்த பிள்ளையினுடைய நிலைமை எப்படி போச்சுன்னு கேட்டா, வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, அவங்க அப்பாவுடைய வழியில அவன் நடந்தான். ஒரு குடும்பத்தில் ஒரு தாயும் தகப்பனும் ஒரு பிள்ளைக்கு ஹீரோவாக இருக்கணும், ஹீரோயினாக இருக்கணும். அவங்க தான் பெஸ்ட் ரோல் மாடல். தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னு சொல்லுவாங்க. அது உண்மை. நம்முடைய உத்தம நடக்கையும் நம்முடைய வழிமுறையும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்ம பிள்ளைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவன் நம்மளை பின்பற்றி கொண்டே வருகிறாங்க. அவங்க ரொம்ப எளிமையாக சொல்லுவாங்க, எங்கள் டேடி அப்படி செய்யவே மாட்டாங்க, எங்கள் மம்மி அப்படி செய்ய மாட்டாங்க. சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? ஈஸியாக சொல்லுவாங்க.
ஒரு நிமிஷத்தில் அவங்க சொல்லுவாங்க, எங்கள் டேடி செய்ய மாட்டாங்க, எங்கள் டேடி இப்படி விட மாட்டாங்க, எங்கள் டேடி ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க பார்க்குறாங்க எங்கள் டேடி அப்படி செய்ய மாட்டாங்க, அவங்களும் செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு முன்பாக எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டியது முக்கியம். அப்பா அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சிலர் தங்கள் பிள்ளைகளை பார்த்து இப்படி சொல்லுவாங்களாம், நான் தாண்டா கெட்டு போயிட்டேன், நீயாவது நல்லா இரு. இப்படி சொல்லக்கூடாதான். எந்த பெற்றோர் இப்படி சொல்லக்கூடாது. நான் உத்தமத்தில் நடக்கிறேன், நீயும் என்னை போல உத்தமத்தில் நட, அப்படி சொல்லணும். நாம் டேடி பார்த்தியா நான் அவ்வளோ உண்மையாக இருக்கேன், பார்த்தியா நான் எப்படி உழைக்கிறேன், பார்த்தியா நான் எப்படி பாடுபடுறேன், பார்த்தியா நான் எப்படி கிறிஸ்துவுக்காக நான் அவமானத்தை சகித்தாலும் நான் உண்மையாக இருக்கேன், பார்த்தியா நான் விசுவாசமாக இருக்கேன், பார்த்தியா நான் உறுதியாக இருக்கேன், பார்த்தியா நீ என்ன போல இரு. அப்படி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணும். பெற்றோருக்குள்ளே இந்த மாற்றம் உருவாக வேண்டும். வாயினால் போதித்தது மாத்திரம் போதாது, நம்முடைய வாழ்க்கையே வெளிச்சமாக, ஒரு படிக்கட்டாக, ஒரு பாதையாக, ஒரு முன்னுதாரணமாக, ஒரு எடுத்துக்காட்டாக வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் அதனால தான் சொன்னார், நாங்கள் எப்படி கிறிஸ்துவை பின்பற்றுறோமோ அதே போல் நீங்கள் எங்களை பின்பற்றுங்க. எங்களை நாங்கள் மாதிரிகளாக வைத்து கொண்டோம் உங்களுக்கு. இது நம்ம நினைக்கிறோம் பிள்ளைகளெல்லாம் வளர்க்குறதெல்லாம் ஏதோ பிள்ளை பெற்றோம், அது ஏதோ வளருதுங்க, ஏதோ படித்து கிளாஸாக பாஸ் ஆகி வருதுங்க. இல்லை இல்லை இல்லை, அவ்வளோ சாதாரணமாக நீங்கள் நினைக்காதீங்க. நாம் ஒரு பெரிய சந்ததியை உருவாக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பெரிய குடும்பத்தை உருவாக்கிட்டு இருக்கோம், நம்ம ஒரு பெரிய வருங்காலத்தை உருவாக்கிட்டு இருக்கோம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மாற்றங்களை நாம் உடனே செய்து எடுத்துக்காட்டோடு நாம் வாழ்வோமானால் நாம் நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்து அதுதான். மிகப்பெரிய சொத்து. பொன்னை பார்க்கிலும் வெள்ளியை பார்க்கிலும் சம்பத்துகளை பார்க்கிலும் நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்காட்டா வாழ்றோம் பாருங்க, அதுதான் பெரிய சொத்து. அநேக குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன், அநேக குடும்பங்கள் என்னால் சொல்ல முடியும். அவருடைய தகப்பனுடைய வழியில, தாயினுடைய வழியில அப்படியே பின்பற்றி வருவாங்க. தீமோத்தேயை பற்றி அப்போஸ்தலனாகிய பவுல் தைரியமாக சொன்னார், உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குப்பா, அந்த விசுவாசம் முதலாவது உன் தாயாகிய ஐனிக்கியாள் பாட்டியாகிய லோவிசாள் இடத்துல இருந்தது, அதுவே உங்கள்கிட்ட அப்படியே பின்பற்றி வருது. அப்போ பாட்டிகிட்டேருந்து அம்மா, அம்மாட்டிருந்து பிள்ளை. தீமோத்தேயின் விசுவாசம் அப்படியே படிப்படியாக சந்ததியாக அப்படியே பின்பற்றி வந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போ நாமே நம்ம உதாரணம் அவர்களுக்கு. ஒரு முறை நான் ஒரு ஸ்கூலுக்கு நான் போயிருந்தேன், சம்பவத்தோடு நான் முடிக்கிறேன். அந்த ஸ்கூலில் ஒரு பிரின்சிபல், பெரிய பள்ளிக்கூடம் சென்னையில், அந்த பிரின்சிபலுடைய ஆஃபீஸில் அந்த கூட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி என்னை உட்கார வைத்து என்னை ரொம்ப பராமரிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பிரின்சிபல்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பிரின்சிபலுடைய தலைக்கு பின்னால் சுவத்தில் ஒரு பெரிய ஒரு போர்டு ஒன்று வைத்திருந்தாங்க, ஒரு பெரிய அழகான ஒரு போர்டு, வாசகம் எழுதி வச்சுருந்தாங்க. அதில் ரொம்ப அழகான ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதிருந்துச்சு, விச் ஐ cannot forget for the rest of my life. வாழ்நாள்லாம் மறக்க முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் எழுதியிருந்தது, the only book our child may get to read may be our life. Our life can either be an example or a warning. நம்முடைய பிள்ளை படிக்கக்கூடிய ஒரே புத்தகம் நம்முடைய வாழ்க்கையாய் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கை ஒன்று அந்த பிள்ளைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கை நம்முடைய பிள்ளைக்கு எச்சரிப்பாக இருக்கலாம். தீர்மானம் எடுக்க வேண்டியது நாம தான். நம்மளை பார்த்து பிள்ளை எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்து வாழணுமா, நம்மளை பார்த்து எச்சரிப்பாக வாழணுமா? நம்மளை பார்த்து நம்ம பிள்ளை சொல்லுமா, எங்கள் டேடி மாதிரி என் மம்மி மாதிரி நான் மாற விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் வளர்த்துட்டு இருக்கீங்க பாருங்க, ஓடி ஆடுது அந்த பிள்ளை, அப்படி சொல்லுமா? அல்லது எப்பா எங்கள் டேடி மாதிரி மாத்திரம் மாறக்கூடாதப்பா, எங்கள் அம்மா மாதிரி மாத்திரம் யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களா? நம்முடைய வாழ்க்கை எடுத்துக்காட்டா எச்சரிப்பா? பிள்ளைகளை வளர்ப்பது கர்த்தர் நம்ம கொடுத்த பாக்கியம். அதை உத்தரவாதத்தோடு உண்மையோடு செய்ய கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. பிள்ளை வளர்ப்பில் நம்முடைய வாழ்க்கையை ஆயத்தப்படுத்த வேண்டிய அஸ்திபார சத்தியங்களை இன்றைக்கு உங்களோடு நான் போதிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் எழும்பி நின்று நாம் ஜெபிப்போம். 4 காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டோம்.
பிள்ளைகளை வளர்ப்பதில் மகிழ்ச்சியான வாஞ்சை நமக்கு தேவை. பிள்ளைகளை வளர்ப்பதையும் பராமரிப்பதையும் அவர்களோடு நேரம் செலவழிப்பதையும் ஒரு பாரமாக, பிரச்சனையாக, தொந்தரவாக நீங்கள் எடுத்திருப்பீங்களாண்ணா, இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் தெரியாமல் நான் எத்தனையோ வேலைகளை முதல் நிலைப்படுத்தி என் பிள்ளைக்கு நான் நேரம் கொடுக்காம, அவர்களோடு நேரம் செலவழிக்கிறதுல சந்தோஷத்தை காணாமல், நான் தனிப்பட்ட விதமாக சந்தோஷங்களை அனுபவிக்கவும், என்னுடைய நண்பர்களோடு சுற்றி வரவும், எனக்கு தேவையில்லாத அலுவல்களை உட்காரவும், முக்கியமில்லாத காரியங்களில், இட் கேன் பி அ டெலிவிஷன், இட் கேன் பி அ மொபைல் ஃபோன், என் பிள்ளைக்கு நான் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்காம என்னுடைய சுய சந்தோஷங்களில் நான் ஈடுபட்டிருந்தேன்னா இன்றைக்கி என்ன மன்னியும். என் பிள்ளையை வளர்க்கிறதுல நான் சந்தோஷத்தையும் ஆர்வத்தையும் வாஞ்சையும் காட்ட எனக்கு இன்றைக்கு உதவி செய்ய ஆண்டவரே. ரெண்டாவது நாம் கவனித்தோம், என் பிள்ளையை கர்த்தர் என் கையில் பெரும்படி கொடுத்தாலும் அந்த பிள்ளையை கர்த்தர் உருவாக்கினார், அந்த பிள்ளையை கர்த்தர் பெயர் சூட்டினார், அந்த பிள்ளைக்கு கர்த்தர் உருவம் கொடுத்தார், அந்த பிள்ளையை கர்த்தர் உருவாக்கி வருகிறார். அந்த பிள்ளையில என்னுடைய சித்தம் அல்ல, என்னுடைய விருப்பம், என்னுடைய நோக்கம் அல்ல, இயேசுவே என்னுடைய ஆசை, என் விருப்பம், என் நோக்கம் எல்லாமே உம்முடைய ஆசையா இருக்கட்டும்பா, உம்முடைய விருப்பமா இருக்கட்டும்பா, உம்முடைய சித்தமா இருக்கட்டும்பா. உமக்கு பிரியமில்லாத ஒன்றையும் என் பிள்ளையில நான் திணிக்கக்கூடாது. உம் சித்தத்தின்படி என் பிள்ளை வளர்றதுக்காக நான் ஜெபிப்பேன். என் பிள்ளையும் உம்முடைய சித்தத்தை தேடுறதுக்கு என் பிள்ளையை நான் உற்சாகப்படுத்துவேன். ஆண்டவரே எனக்கு தயவு பாராட்டும். அல்லேலூயா. இன்றைக்கு நாம் கேட்டது போல இன்றைக்கு உறுதியான கற்பனைகளை என் வாழ்க்கையில் நான் சீர்படுத்துகிறேன். அந்த கற்பனைகளை என் இருதயத்தில் நான் வைத்து அந்த கற்பனைகளை என் பிள்ளைக்கு போதிக்கிறதுல நான் ஜாக்கிரதையாக இருப்பேன். From today I will take time to teach my children. Take that step please. தயவு செய்து அந்த நேரத்தை எடுங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட நீங்கள் உண்மையாக மனப்பூர்வமாக நீங்கள் மனதிலிருந்து நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் அந்த பிள்ளைகளுடைய கழுத்தில் ஒரு செயினை போல இருக்கும், ஒரு சரப்பணியை போல இருக்கும். அவங்க அதை முதிர் வயதில் கூட விடாமல் இருப்பாங்க. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியிலே அவனை, எத்தனையோ பிள்ளைகளோட சாட்சி நான் கேட்டிருக்கேன். அன்னைக்கு எங்கள் மம்மி டாடி சொல்கிறது எனக்கு புரியலை, இப்போ எனக்கு புரியுது. அன்னைக்கு அவங்க கொடுத்த ஆலோசனை அப்போ கேட்கல, ஆனால் இப்போ நான் கேட்டு நடக்கிறேன். அது ஒரு விதை விதைக்கிறது போல. யாரோ ஒருத்தர் உத்தரவாதத்தை கொடுக்காதீங்க தயவு செய்து. நிறைய பேர் சண்டே ஸ்கூல் டீச்சர்கிட்ட விட்டுட்டீங்க, உங்கள் யூத் லீடர்கிட்ட, டீம் லீடர்கிட்ட விட்டீங்க. அப்படி செய்யாதீங்க. அவங்க உங்களுக்கு உதவி தான் செய்ய முடியும், ஆனால் நீங்கள் தான் அதை ஸ்பியர் ஹெட் பண்ணணும். நீங்கள் தான் அதை ஃபோர் ஃப்ரண்ட்டில் இருந்து யூ ஷுட் பி த பெஸ்ட் டீச்சர் ஃபார் யுவர் சில்ட்ரன். எப்பெல்லாம் டீச் பண்ணணும் பாருங்கள், உட்காரும் போதான், எழும்பும் போதான், சாப்பிடும் போதான், பயணம் பண்ணும் போதான், படுத்திருக்கும் போது, எழுந்திருக்கும் போது அந்த பிள்ளைக்கு போதித்துக்கிட்டே இருக்கணும். இன்னொருமா சொன்னால் அந்த போதிக்கிறதுல நம்ம சலிப்பை காட்டக்கூடாது, சலிச்சிடக்கூடாது. போதிக்கிற கிருபை எனக்கு தாங்கப்பா. அந்த பிள்ளைகளை நாம் கர்த்தருடைய வழிகளிலே வழி நடத்த கர்த்தர் நம்ம கிருபை தருவாராக. ஆமேன். அந்த வழிகளில் முதல்ல கற்பனைகள் நம்முடைய இருதயத்தில் நாம் வைத்துக்கொள்கிற ஆண்டவரே எனக்கு கிருபை தாரோன்னு கேளுங்க. நான் அந்த வேதத்தை கற்காமல் உட்காந்துருக்கேன், வேதத்தை வாசிக்காமல் தியானிக்காமல் நான் உட்காந்துருக்கேன். அந்த பாவத்தை எனக்கு முதல்ல மன்னியும். நான் ஒழுங்காக உட்காந்து பைபிளை வாசிக்க, கர்த்தருடைய கற்பனைகளை நான் கற்றுக்கொண்டு என் இருதயத்தில் அதை நான் வைக்கிறதுக்கு எனக்கு கிருபை தாரும். அல்லேலூயா. அப்போ நான் இன்னொருத்தரை வழி நடத்த முடியும். இன்றைக்கி ஒரு தீர்மானங்க, ஒரு பெற்றோராக அன்பாக நான் சொல்கிறேன், விசேஷமாக யங் ஃபேமிலிஸ்க்கு நான் சொல்கிறேன், just because you have a child, you call yourself a father and mother is just not enough. It's a great responsibility. God has entrusted you with a great responsibility. பெரிய உத்தரவாதத்தை கர்த்தர் கொடுத்துருக்காரு. சில வீடுகளில் சில கணவன்மார் இதில் கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் ஒய்ஃப்ட்ட நீ படி, நீ நடத்து, நீ சொல்லிக் கொடு, நான்லாம் வரமாட்டேன், எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அப்படி பண்ணாதீங்க. ரெண்டு பேரும் அதுக்கு உத்தரவாதம் உள்ளவர்கள். ரெண்டு பேருக்கு தானே ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, ரெண்டு பேரும் தானே அதற்கு பெற்றோர். அப்போ ரெண்டு பேரும் போதிக்கிறதுக்கு அதுக்கு உத்தரவாதம் எடுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அதற்காக நீங்கள் நேரத்தை எடுங்க. போதிக்கிற வேலையை உலகத்துக்கு விடாதீங்க. கர்த்தர் நம் மூலமாய் நம்முடைய பிள்ளைகளை போதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாலாவது, டிஸ்டிங்க்ட் பேட்டர்ன், தெளிவான மாதிரி. நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கெட்ட முன்மாதிரியை நம்ம வச்சுட்டு
நம்ம ஒன்றை பேசிகிட்டே இருப்போம். ஆனால் ஆண்டவரே இன்றைக்கு அதுலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தாரும். அது எந்த காரியமாக இருக்கலாம். அது ஒரு சின்ன காரியமாக இருக்கலாம், பெரிய காரியமாக இருக்கலாம், அது ஒரு பழக்க வழக்கமாக இருக்கலாம், அது ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கலாம். இன்றைக்கி அதை மாற்றுறதுக்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஒரு உத்தரவாதம் உள்ள ஒரு இடத்துல இருக்கிறேன். நித்தியத்திற்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிற ஒரு பிள்ளைக்கு நான் ஒரு அப்பாவாக இருக்கிறேன், ஒரு அம்மாவாக இருக்கிறேன். என் பிள்ளை நரகத்தில் போய் தன்னோட வாழ்க்கையை முடிக்காதபடி என் பிள்ளை நித்தியத்தில் சேர்க்கறதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். இந்த சின்ன சிற்றின்பங்களால் என் பிள்ளை வழி மாறி போகிறதுக்கு ஒரு கெட்ட முன்மாதிரியை நான் வைக்கக்கூடாது. சில பெற்றோர் இருப்பீங்க, இந்த இடத்துல இருக்கலாம், நீங்கள் வசனத்தை வேற எங்கேயாவது கேட்டுக்கொண்டிருக்கலாம். சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள், சின்ன பழக்கமாக சீட்டாடுறது, தேவையற்ற படங்களை பார்க்கறது, சிகரெட் பிடிக்கிறது, எப்பயாவது ஒரு முறை குடிச்சிட்டு வர்றது. உங்கள் பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆணும் பார்க்குது, பெண்ணும் பார்க்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்களோ ஒரு நாள் உங்கள் பிள்ளை ட்ரை பண்ணும். அல்லது உங்களுடைய மரியாதையும் மதிப்பையும் உங்கள் பிள்ளைகிட்ட நீங்கள் 100க்கு 100 இழந்து போயிடுவீங்க. உங்கள் வார்த்தைகளுக்கு எந்த ஒரு மரியாதையும் இருக்காது. அப்படி செய்யாதீங்க. சின்ன காரியம், விட்டுருங்க. அதை என் பிள்ளைக்காக நான் விடுறேன். என் பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை நான் வைக்கிறேன். கடந்த காலங்கள், அறியாமையின் காலங்களை கர்த்தர் காணாதவள் போல் இருக்கிறார். இப்பொழுதோ எல்லாரும் மனம் திரும்பணும்னு விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவரை என் வாழ்க்கையை நான் சீர்படுத்த கிருபைத்தார். கண்களை மூடுவோமா? ஆண்டவர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் பிள்ளையை வளர்க்கறதுக்கு எனக்கு கிருபைத்தாரும். உம்முடைய வழிகளில் உம்முடைய பிரியத்தின்படி வளர்க்க கிருபைத்தார். எனக்கு இன்னும் அதிக கிருபை தேவை ஆண்டவரே. நான் சொன்னது போல மாம்சத்தில் உள்ள பிள்ளைகளாக இருக்கலாம், ஆவிக்குரிய பிள்ளைகளாக இருக்கலாம், உங்கள் சொந்தங்களின் பிள்ளைகளாக இருக்கலாம். வளர்க்கிற உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எந்த நிலையில கொடுத்திருந்தாலும் அதை நிறைவேற்றி முடிக்க பலன் தாரோன்னு கேளுங்க, கிருபை தாரோன்னு கேளுங்க. அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. இந்த வார்த்தை எங்களுக்குள்ளே ஆழமாய் பதியட்டும். ஒவ்வொரு வார்த்தையும் எங்களோடு பேசட்டும், இடைப்படட்டும். எந்த பகுதியில் எங்களுக்கு மாற்றம் தேவையோ அதிலே நாங்கள் மாற்றத்தை காண ஒரு பெரிய முன்னுதாரணமாக, எடுத்துக்காட்டாக எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வைத்துக்கொள்ள கிருபை தாரும். ஆண்டவரே, நாங்கள் நல்ல போதகர்களாக இருக்க கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகளோடு நாங்கள் நேரத்தை செலவழிக்க, அவர்களை வளர்ப்பதில் நாங்கள் ஆர்வத்தையும் மகிழ்ச்சியையும் நாங்கள் காண்பிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை உணர்ந்து எங்கள் பிள்ளைகளை உம்முடைய திட்டத்திற்கு நேராய் வழிநடத்த எங்களுக்கு கிருபையும் அருளையும் பரலோகத்திலிருந்து கட்டளையிடும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதியும். நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் கேட்டதை செய்கிறவர்களாய் இருக்க கிருபை தாரும். போதிக்கிற அடியேனையும் ரத்தத்துக்குள் மறைத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை ரத்தத்திற்குள் மறைத்துக்கொள்ளப்பா. எங்களுக்கு கொடுத்த பிள்ளையை நாங்கள் உமக்கு முன்பாக நிறுத்தத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாரும். நாங்கள் எல்லாரும் குறைவுள்ளவர்கள், அடியேன் குறைவுள்ளவன் கர்த்தாவே. எத்தனையோ தவறுகள் என் வாழ்க்கையில் இருக்கிறது, எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறது. அந்த குறைவுகளை விளக்கும் சுவாமி. உங்களுடைய வசனம்தான் எங்களுக்கு போதிக்கிறதப்பா. அந்த வசனத்துக்கு நாங்கள் பயந்து இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்ள, எங்கள் குடும்பத்தை கட்டி எழுப்பி தேவன் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதங்களை கர்த்தருக்கு முன்பாக நிறைவேற்றி முடிக்க தேவன் எங்களுக்கு உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். எங்களில் கல்லான இருதயங்களை சதையாக மாற்றும். ஆண்டவரே, இந்த வசனத்துக்கு எதிர்த்து நின்று இதை யார் செய்வார், இது கடினமான வார்த்தை என்று எழும்பி போய்விடாதபடி ஆண்டவரே, இன்றைக்கு ஒரு பெரிய மனம் மாற்றம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். குடும்பங்கள் அதனால் மறுரூபம் அடையட்டும். ஆண்டவரே, கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.